ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு விசை தேவன் நமக்கு தந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி வார்த்தைகளை உங்களுக்கு தர இருக்கிறேன். இந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களையே தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். வார்த்தையின்படி நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு விசை ஜெபம் பண்ணி, தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவரே, அப்பா, இந்த வேலையை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, நீங்கள் கொடுக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் உள்ள வார்த்தை ஆண்டவரே. அது வெள்ளித்தட்டிலே வைத்த பொற்பலத்துக்கு சமனான வார்த்தை ஆண்டவரே. அது எலும்பையும் ஊனையும் ஊடுருவி செல்லுகிறது என்று பார்க்கிறோம் ராஜாவே. ஆண்டவரே, அது ஆண்டவரே தகப்பனே ஐயா, இந்த வார்த்தையின்படி எங்களை நீங்கள் நடத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீங்கப்பா. கேட்கிற ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையின்படி நடக்கவும் ஆண்டவரே, அவருடைய கழுக்குகள் ஆண்டவரே, எலும்புகள் ஊனுகள் எல்லாம் ஊடுருவி செல்லவும் வேணுமென்று நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஏனோ தானோ உண்டல்லப்பா, உம்முடைய வார்த்தையைப்படி நடக்கிறவனையே நான் கண்ணோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த வார்த்தையின்படி உண்மையாய் உத்தவமாய் தேவ பயபக்தியோடு தேவ தயவோடு வாழுகிற மக்களாய் மாற்றும்படியாக செபிக்கிறேன். இந்த வார்த்தையை கொடுக்குற என்னையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் ராஜா. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. என்னுடைய மாம்சம் அல்ல, ரத்தம் அல்ல ஆண்டவரே. நீங்கள் தந்த வார்த்தைகள் பேச வேணும். ஏனென்றால் ஆண்டவரே, மலை மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்கால்களின் கீழே வைக்காமல் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிற பிரகாரம் நாங்கள் வெளிச்சமாய் உப்பாய் ஆண்டவரே, புறஜாதிகளுக்கு ஆண்டவரே, ஐயா அந்நியர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே தகப்பனே, சபையிலே உள்ளவர்களுக்கு நாங்கள் சாட்சியாய் வாழ கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்களை வார்த்தையின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய திருப்பாத்திரை ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நான் கொடுக்க போகிற வார்த்தை போன ஞாயிற்றுக்கிழமை சபையை குறித்து கொடுத்தேன். இன்றைக்கு நாங்கள் கொடுக்க போகிறது அதே தான், சபையில் இருக்கிற பெண்களை குறித்து சில காரியங்களை, பெண்கள் சபையில் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை. ஏனென்று கேட்டால், பெண்களுக்குள்ளே ஒரு பயபக்தி இருக்க வேணும். ஏனென்று கேட்டால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பிறகு மதலேனா மரியாளுக்கும் சூசன்னாள் எல்லாரும் போயினோம். என்னங்கன்னு கேட்டால், அவருக்கு பரிமள வர்க்கமிட போகும்போது அங்கே நாங்கள் பார்க்கிறோம் தரிசனமாகிற தேவனாக இருக்கிறார். அப்போ முதலாவது பெண்களுக்கு தான் ஆண்டவர் தரிசனம். அப்போ பெண்களுக்கு தரிசனமானால் பெண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? குணசாலிகளாக இருக்கணும். நற்குணசாலிகளாக இருந்தால் தான் எங்கள் ஆண்டவர் எங்களோடு உறவாடுவார், பேசுவார், எங்களை நடத்துவார். நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எங்களை நாங்களே ஆராய்ந்தறிந்து பார்ப்போமானால் நாங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்க மாட்டோம். மற்றவர்களை நாங்கள் தீர்க்க மாட்டோம். சபையிலே பெண்கள் எப்படியா இருக்கணும்னு சொல்லியிருக்குது. சபைகளிலே பெண்கள் சொந்த பேச்சுகளை பேசக்கூடாது. அந்த சொந்த பேச்சுகளோ என்ன பேச்சுகளோ பேசக்கூடாது. ஏனென்று கேட்டால், நாங்கள் சபைக்கு ஏன் போகிறோம்? ஒரு தேவ பயபக்தியோடு அவரை தொழுது கொள்ள, அவரை துதிக்க, பாட, ஆண்டவரிடத்தில் இருந்து நாங்கள் சுகம் பெற, இப்படியான காரியங்கள் நான் போன ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்று கேட்டால், பெண்கள் எப்படியாய் சபையிலே இருக்கணும்னா, பெண்களுக்கு ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நமக்குள்ளே தருகிறவராக இருக்கிறார். அதுக்கு நான் இங்கே பார்க்குறேன். என்னென்று கேட்டால், பரலோராஜ்யத்தை குறித்து நான் போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னது போல இப்போ இங்கே ஒரு 2 வார்த்தைகளை நான் குறித்து சொல்லி மிகுதிக்கு நான் கடந்து போக இருக்கிறேன். மத்தேயு 25 நாங்கள் பார்த்தோம். அப்பொழுது பரலோராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்போ 10 கன்னிகைகள் யாரு? 10 கன்னிகைகள் பெண்கள். அப்போ பெண்கள் அது திருமணமானவர்களாக இருந்தான, திருமணம் ஆகாத பெண்கள் தான். ஆண்கள் தான், பெண்கள் தான். வயசு போனவர்களாக இருந்தாலும் அவர்கள் முதியோர்கள், அவர்கள் பெண்கள் தான். அவர்களும் எல்லாரும் ஒரு பயபக்திக்குரியவர்களாக இருக்க வேணும். அப்போ இங்கே பார்க்கிறோம், ஞானமுள்ள பெண்களாக இருக்க வேணும். தீவட்டியோடும் எண்ணெயோடும் இருக்க வேணும். நாங்கள் என்ன செய்கிறோம்னா, சபைக்கு தீவட்டியோட எண்ணெயோட போகிறோமா, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோட போகிறோமா? 1000 பிரச்சனைகளை தலையில் ஏற்றி கொண்டு அங்கே போய் நாங்கள் என்ன செய்கிறோம்? பரிசுத்தம் இல்லாத காரியங்களை செய்ய நாங்கள் ஏனோ தானோடு தான் போகிறோம். போய் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஒன்றும் செய்ய இல்லையேன்னு சொல்ல இல்லையே. இங்கேயும் நாங்கள் பார்க்குறோமே, மரியாள் மாத்தாளை பார்க்குறோமே. மாத்தாள் செய்கிறது தப்புன்னு சொல்ல முடியுமா என்ன? இல்லையே. ஏன்னு கேட்டால், மாத்தாள் ஆண்டவர் வந்திருக்கிறார், சமைக்க வேணும்.
ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு போஜனம் கொடுக்க வேணும். இங்கே மரியாதை பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், ஆண்டவருடைய பாதத்திலேயே இருக்கிறாள். என்னென்று கேட்டால், இங்கே அவன் ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறது. இங்கே வந்து பார்க்குறோம் என்னடா இவள் பணிவிட செய்கிறாள். இப்படி இவள் நிற்கிறாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண, மற்றவர்களுக்காக பரிந்து பேச அவள் தன்னுடைய அந்த பாதத்திலிருந்து தன் குடும்பத்துக்காக இன்னத்துக்காக எல்லாம் இருந்திருப்பாள். அப்போ அவள் செய்தது தப்பண்டும் இல்லை, இவள் செய்தது தப்பண்டும் இல்லை. ஆனால் இவள் கொஞ்சம் என்ன ஆண்டவருடைய காரியங்களை முன்னுக்கு வைக்காமல் ஆண்டவருக்கு நான் இன்றைக்கு ஆண்டவர் வந்திருக்கிறாரு, நான் சமைக்கணும், பணிவிட செய்யணும், ஆண்டவருக்கு செய்ய வேணும்னு சொல்லி அவள் செய்கிற காரியங்கள். அப்போ இது தப்பில்லை. இது வந்து சபைக்கு வந்து அப்படியான காரியங்கள் ஆண்டவர் வீட்டுக்கு வருவாராக இருந்தால் நீங்கள் முதலாவது ஆண்டவரை வீட்டில் தேடித்தான் ஆகணும். அது ஆண்டவர் அது ஒரு கருத்தாக வச்சிருக்கிறார். ஏன்னு கேட்டால் மாத்தாளை போல இருக்காமல் மரியாதை போல இருங்கோன்றதுக்கு ஆண்டவர் அதை அடையாளமாக வைத்திருக்கிறார். என்னென்னு கேட்டால் அது நீங்கள் முதல் இந்த காரியத்தை முடிச்சுட்டு அந்த காரியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் அதில் தப்பே நினைக்க மாட்டார். ஏனென்றா அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிஞ்சு கொண்டாள். இவள் என்ன உலகத்து காரியங்கள், உலகத்து ஐஸ்வர்யங்கள், உலகத்து மயக்கங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டதுனால இப்படியான காரியங்கள் சபைகளுக்குள்ளேயும் இருக்குது. என்னென்று கேட்டால் பிரிவுகள், பிரச்சனைகள், நான் நீ என்ற போட்டிகள், பொறாண்மைகள், நான் தான் நிற்கணும், நீ தான் நிற்கணும்னு இப்போ அநேக காரியங்களை நாங்கள் சபைகளை குறித்து பார்க்கும்போது அநேக சபைகளில் பிரிவினைகளால் சனங்கள் சபைகளை விட்டு வேறு இடத்துக்கு போய் வேறு இடங்களில் போய் ஆராதிக்கிறதும் வேறு இதில் காரணம் என்னென்னு கேட்டால் பெண்கள் தங்கள் வாய்களை கடிவாளத்தினாலே சபையிலே கட்டி வைக்க வேண்டும். இன்னும் வசனங்களை இந்த காதால் கேட்டு இங்கே எழுத வேண்டும். இங்கே எழுதி கொண்டு போய் வீட்டில் இருந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், நீங்கள் கற்றுக்கொள்ளணும், கணவன்மாருக்கு கற்றுக் கொடுக்கணும், கணவன்மார் மனைவிமாருக்கு கற்றுக் கொடுக்கணும், மனைவிமார் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இப்படியான காரியங்கள் நாங்கள் சபைக்கு இருக்கிற நாங்கள் செய்ய வேண்டும். இது என்னன்னு கேட்டால் சபையில் பிரிவினைகளும் பிரச்சனைகளும் குடும்பங்களை பிரிக்கிறது, இப்படியான சபைகளை பிரிக்கிறது, இப்படியான காரியங்கள் நான் இங்கே வந்த இடத்துல நான் அநேக இடங்களில் பார்த்துருக்கிறேன். என்னென்னு கேட்டால் சில இடங்களில் பார்க்கும்போது சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஒரு குடும்பம் எப்படி கட்டப்படுதுன்றது சில இடங்களில் பார்த்தா தெரியும், எப்படி கட்டப்படுறாங்கன்னு. இப்படி இருக்கு சில இடங்களில் பார்த்தா கட்டப்படுறது இப்படிப்பட்ட கட்டுக்களை இருக்கிறாங்கன்றது தான் தெரியுது. உலகத்தின் கட்டுக்க இருக்கிறாங்களா, ஆண்டவற்ற இதுக்குள்ள இருக்கிறாங்களான்னு பார்க்கும்போது எவங்க நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு கேட்டால் ஞானமுள்ள ஸ்திரியலைப் போல எண்ணெயோடும் தீவட்டியோடும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடும் பலத்தோடும் இருந்து இருக்க கற்றுக்கொள்ள வேணும். நாங்கள் சபைக்கு போகிறோமா, எண்ணத்துக்கு போகிறோம், சபைக்கு ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், இப்படியா எண்ணத்தோடு போகிறோம். எங்களுடைய இருதயம் வந்து சுத்தமாக இருக்க வேணும். இந்த இருதயத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால் 8 வருஷப்பாக 9 வருஷப்பாக 10 வருஷப்பாகைகளை வைத்து கொண்டு நாங்கள் சபைகளுக்குள்ள நுழைகிறோம். இங்கே நுழைகிற நீங்கள் சொல்கிறீங்க என்னென்னு கேட்டால் நாங்கள் சபையில் தசம பாகம் கொடுக்குறோம், காணிக்க கொடுக்குறோம், தேவனை தேடுகிறோம், அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. வெளியில் நிற்கிறவங்க சொல்கிறாங்க ஆண்டவரே நான் பாவி. நீங்கள் வெளியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உத்தரவாதம் என்ன கொடுக்க போகிறீங்க? அவங்க ஆண்டவர் அறியாதவங்க. அவங்க வந்து வெளியில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பாவி, எங்களை மன்னியும் ஆண்டவரேண்டு. இப்போ எதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாருன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தங்களோட தசம பாகத்தையா, காணிக்கையா, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற ஊழியங்களையா, எந்த ஊழியம், எப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறீங்க, எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தருக்கு செய்கிறீங்க, அப்போ எதை ஏற்றுக்கொள்வார், எதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டிய நாங்களாக இருக்கிறோம். அப்போ கன்னியர்கள் வந்து குடும்ப தலைவன் தலைவிகள் எல்லாருக்கும் தான் இது. வயசு போனவர்கள், வயது போகாதவர்கள், இளங்குடும்பங்கள், சபைக்கு வருகிற வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் தான், கன்னியர்கள் எல்லாருக்கும் தான் இந்த இது. என்னென்று கேட்டால் ஞானமாய் நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் நடத்தப்பட வேண்டும். அப்படி நாங்கள் நடத்தப்படுவோமாண்டா எங்களுக்குள்ளே பிரிவினைகள், எங்களுக்கு ஏன் பிரச்சனைகள், எங்களுக்கு ஏன் அப்படியான காரியங்கள் வரணும். வேறு பக்கத்தால் வருகிற சோதனைகளை சகிக்கிறதுக்கு ஆண்டவர் பலம் தருவாரோ இல்லையோ, இது உங்களுக்குள்ளேயே பிரச்சனையும் வேதனையும் துன்பங்களையும் நீங்கள் திரும்ப திரும்ப எடுத்துக்கொண்டிருப்பீங்களா இருந்தால் மற்றவனுக்கு நாங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கை இல்லையே. அப்போ ஆண்டவர் அதைத்தானே பார்க்குறாரு. மற்றவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழாமல், வேதத்தின்படி நடக்காமல், வேதத்தின்படி செய்யாமல் வாழும்போது கர்த்தருக்கு அது பிரியமா?
இன்றைக்கு நாங்கள் இந்த பூமியிலே பிரியம் ஆண்டவருக்கு நாங்கள் பிரியமாக நடக்கிறோம். ஆண்டவர் வரும்போது தானே தெரியும் அவன் அவனுடைய பலனுக்கு தக்க நேரண்டா முந்தி வந்தவனுக்கும் ஒரு கூலி, பிந்து வந்தவனுக்கும் ஒரு கூலி தானே ஆண்டவர் கொடுக்குறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் பரலோராட்சியம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று கேட்டால் அவர் தான் கொடுக்க போகிறது இந்த கூலி. அப்போ நாங்கள் அந்த கூலிக்கு பாத்திரலாம் இருக்கிறோமா? ஒரு நாணயத்தை வாங்குறதுக்காவது நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறோமா? அப்போ அப்படி நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பெண்களுக்கு இன்றைக்கு அநேக சபைகளிலே பெண்களை குறித்து கேள்விக்குறி இருக்கிறது. என்னென்னு கேட்டால் அவளோட பிரச்சனை, இவவோட பிரச்சனை, இந்த பிள்ளைகள் அங்கே பிரச்சனை, இந்த பிள்ளைகள் இங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை. ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சமாதான ஒருமனை கட்டு இருக்குது பாருங்க வீட்டுக்குள்ள. அந்த மாதிரி ஒரு மனம் இருக்குது பாருங்க ஒரு சில வீடுகளுக்குள்ள. கணவன், மனைவி, பிள்ளைகள், மருமகன் என்ற ஒரு மனம் இருக்குது. சபைகளுக்குள்ள பாருங்க சகோதர சகோதரிகள் என்ற ஒரு மனம் இருக்குது. அப்போ ஆண்டவர் செய்ய நினைக்கிற காரியங்கள் சில சபைகளில் தடைபடுறதுக்கு காரணம் என்னென்றால் அந்த சபைகளிலே பெண்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை. ஒரு மனம் இல்லாமல் போட்டி பொறாண்மையினால் ஜெபிக்கிறது. போட்டி பொறாண்மைகளினாலே நாங்கள் ஊழியங்களை கைக்கொள்கிறது. போட்டி பொறாண்மைகளினாலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் நான் யார் தெரியுமா? யாராக இருந்தாலும் இருந்துட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. நான் கொடுக்குற வசனம் உங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் உயிரடையாவிட்டால் ஆண்டவர் மேலே இருந்து பார்க்குறாரு தானே நாங்கள் எதை கொடுக்குறோம் எதை செய்கிறேன்னு கேட்டால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆண்டவர் அல்லவா அவர். பொய் சொல்லாதிருப்பாயாக, களவெடுக்காதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, புறருடைமை ஆசீர்வதிக்க ஆசைப்படாதிருப்பாயாக, புறருடைமையை ஆசைப்படாதிருப்பாயாக, தாய் தகப்பனை கனம் பண்ணாமல் இருக்காத கனம் பண்ணுவாயாக, புறர் வயல்களை இச்சியாதிருப்பாயாக. அப்படி பல காரியங்களை ஆண்டவர் அடுக்கி இருக்கிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இப்படி பல காரியங்களை அடுக்கிட்டு கடைசியில் எங்கே சொல்கிறாருன்னு கேட்டால் உன்னை போல் புறத்தியாரை நேசிப்பாயாக. இன்றைக்கி அதெல்லாம் நாங்கள் கை கொண்டு வருகிறோமா? ஒரு இடத்துல பார்த்தா 10 கட்டளையை நீங்கள் எழுதி வச்சுட்டு அதில் நான் எது கடைப்பிடிச்சிருக்கிறேன்னு பார்த்தா எதை நீங்கள் கடைப்பிடித்திருக்கிறீங்க? அதுதான் கேள்வி. அப்போ சபைகளில் நாங்கள் என்ன செய்யணும்டா இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் என்னென்னு கேட்டால் சபைக்குள்ளுக்குள்ளே வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சபைகளில் வந்து தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களை வேலை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்துருக்கிறதையும் கண்டு யார் அங்கே உட்கார்ந்துருக்குறாங்க? காசுக்காரரும் உட்கார்ந்துருக்குறாங்க, ஆடுகள் மாடுகள் விற்கிறவர்களும் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. இப்போ இன்றைக்கு சபைகளுக்குள்ள என்னென்னு கேட்டால் விற்பனைகள், கொடுப்பனைகள், புசிப்பு, குடிப்பு, இது பரலோராட்சியம், இச்சிப்பு, லவ்லிக மயக்கங்கள், சிற்றின்ப ஆசைகள், விபச்சாரங்கள், இப்படியான கணக்க காரியங்கள் அந்த காலத்தில் ஆண்டவர் உலகத்துக்குத்தான் சொல்லியிருக்கிறார். இந்த காலத்தில் சொல்ல அடுக்கு வேற எக்கச்சக்கமாக அடுக்கு வேற ஆண்டவர். கயிறுகள் அவர் ஒரு கயிறுகளாலே சவுக்கை செய்து அதை உண்டு பண்ணி ஆடுகள் மாடுகள் விற்கிறவர்களை தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டாராம். ஒரு கயித்தை உண்டு பண்ணி அடித்து துரத்தி விட்டார். ஓடுங்கன்னு சொல்லி அடித்து காசுக்காரருடைய காசுகளையும் கொட்டி பாருங்கள், பணக்காரருடைய பணத்தை அள்ளி கொட்டி வெளியிலே அனுப்பிவிட்டார். புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள். அப்போ சபையை வீடாக்க வியாபாரத்தின் வீடாக்கக்கூடாது. விபச்சாரத்துக்கு அல்ல, பொய்யுக்கு அல்ல, களவுக்கு அல்ல, மற்றது வந்து பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கைக்கு அல்ல, அக்கியம் இல்லாத வாழ்க்கைக்கு அல்ல, ஒருமனம் இல்லாத வாழ்க்கைக்கு அல்ல சபை. என் சபையை கட்டுவேன், அங்கே பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதுன்னு தானே சொல்லியிருக்கிறார். அப்போ உங்களோட சபைகளுக்குள்ள என்ன மேற்கொள்ளுது? பொறாண்மை, காமகாரம், எரிச்சல், தற்பொழிவு, வீம்பு, சுயம், ஈகோ, பணப்பிரியம், தற்பிரியம், விபச்சாரம், கோபங்கள், மூர்க்கங்கள், இதெல்லாம் மற்றவனை பார்த்து சொல்கிறீங்கன்னு கேட்டால் அவன் அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான். ஆனால் இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்கள் சொல்ல முடியுமா? எங்களுக்கெல்லாம் அப்படி ஒன்றுமில்லை, நாங்கள் பரிசுத்தம். சில பேர் சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால் பாவம் செய்யாதவன் இவன் இருக்கிறானே, அவனோ நீ பாவம் செய்கிற, என்ன பாவம் செய்கிற? ஒவ்வொரு நாளும் தானே செய்கிற பாவத்தை.
அப்போ ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன பாவம். இப்போ ஒரு பிள்ளைய பேசுகிறது அது ஒரு சின்ன பாவம். பிள்ளைக கையால் அடிக்காத இன்றைக்கு கையால் அடிக்கிறது அது ஒரு சின்ன. இன்றைக்கு பிள்ளைகளை கையால் அடிக்கிறதும் இல்லை, தடியால் அடிக்கிறதும் இல்லை. என்னோட பிள்ளைகள் அதுகள் ஒரு விதம். பிள்ளைகள் ஒரு விதம், தாய் தகப்பன் ஒரு விதம். அப்போ அப்போ அந்த அந்த சின்ன சின்ன பாவங்கள், விபச்சாரம்ன்றது பெரிய பாவம் இல்லையா? பொய் பெரிய பாவம் இல்லையா? ஏன்னா ஆண்டவர் பொய்யை வெறுக்கிறாரு. பொய் ஆண்டவருக்கு அருவெறுப்பு. உண்மை பேச வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் அந்த காரியங்கள் நாளுக்கு நாளாக மற்றது பிரச்சனைகள், பிரிவினைகள் இருக்குது பாருங்க. நீ என்ன சொல்ல போறீங்க அதுக்கு? பாவம் இல்லைன்னு சொல்லுவோமானா நாம வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது நீங்களா நிதானிச்சு அறிவீங்களா இருந்தால் அது என்ன பாவம்? அதில் இருந்து நான் விடுதலை அடைய வேணும். ஒரு குடும்பத்தை பிரித்து வச்சிருக்கேன்னா அதில் இருந்து நான் விடுதலை அடைய வேணும். அப்போ என்ன பாவம் என்று தான் நாங்கள் யோசிக்க வேணும். அப்போ இது எல்லாத்தையும் ஆண்டவர் கண்காணிக்கிறவராக இருக்கிறார். என்ன உங்களுக்கு சபையில் கண்காணிப்பை தந்தும் நீங்கள் கண்காணிக்க முடியாமல் இருக்கிறீங்க. அதனால் மேலே இருந்து ஆண்டவர் கண்காணிக்கிறார் இல்லையா? யார் என்ன செய்வாங்க, யார் எதை கெடுப்பாங்க, யார் எந்த குடியை கெடுப்பாங்க. இன்றைக்கு கூடுதலாக பார்த்தால் நான் பார்த்ததுக்குள்ள மேப்பன்மாருடைய மனைவிமார், மூப்பர்மார்களுடைய மனைவிமார், சில இடங்களில் இப்போ எல்லாரையும் நான் சொல்ல வரையில் ஊழியக்காரருடைய மனைவிமார், இப்படியான ஆட்களுக்குள்ள தான் பிரச்சனைகளே அதிகமாகிறது. விசுவாச குடும்பங்களை விட அவர்களுக்குள்ள தான் இந்த பிரச்சனைகள் ஆரம்பித்து அது விசுவாசத்து குடும்பங்களுக்குள்ளேயும் போய்விடுது. தப்பு. உங்களுக்கு ஒரு தாளந்தை தந்திருக்கும் போது அந்த தாளந்தை நீங்கள் என்ன செய்யணுமா? 2 தாளந்து தந்தால் அது 4 தாளந்தை உருவாக்க வேணும். 3 தாளந்து தந்தால் இன்னும் 3 தாளந்தை உருவாக்க வேணும். அதை விட உங்களுக்கு தந்திருக்கிற முன்னுக்கு வந்தவனுக்கும் ஒரே கூலி, பின்னுக்கு வந்தவனுக்கும் ஒரே கூலி என்று தானே சொல்லியிருக்குது. உங்களுக்கு ஏன் வாக்குவாதம்? உங்களுக்குள்ள ஏன் பொறாண்மை? உங்களுக்குள்ள ஏன் கோபதாபங்கள்? காரணம் என்ன? இச்சை. இந்த இச்சிக்கிறதுனால உங்களுக்குள்ள வருகிற இப்படிப்பட்ட காரியங்கள். தயவு செய்து அது மேப்பர்மாருடைய மனைவிமாராக இருந்தா என்ன, மூப்பர்மாருடைய மனைவிமாராக இருந்தானே, ஊழியக்காருடைய மனைவிமாராக இருந்தானே, நீங்கள் விசுவாசிகளுக்கு ஏற்ற மாதிரி முன்மாதிரியாய் நடக்க வேணும். விசுவாசிகளுக்கு ஏற்ற முன்மாதிரியாய் மட்டுமல்ல, உலகத்தாருக்கு முன்மாதிரியாகவும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு இடத்தை கேள்விப்பட்டேன். என்னென்று கேட்டால், ஒரு சபை 2ஆக பிரிந்து விட்டது. காரணம் என்னென்று கேட்டதுக்கு சொன்னாங்க. என்னென்று கேட்டால், என்ன பதவி ஆசை. உங்களுக்கு நாட்டை ஆள்றதுக்கு ஒரு மந்திரியாவா ஜனாதிபதியாவா வர்றதுக்கு எலெக்ஷன் போட்டால் உங்களுக்குள்ளேயே அடிபாடுகள் வந்துடுமே. உங்களுக்கு சபைக்குள்ளேயே அடிபாடு. எலெக்ஷனுக்கு நின்றீங்கன்னா எப்படி இருப்பீங்க நினைக்கிறீங்க? ஒருத்தன் வெட்டி கொத்தி சரிச்சு போடுவீங்க இல்லையா? இதுலேயே பார்க்க தெரியுது. உங்களுக்கு தந்த உண்மையும் உத்தவமான ஊழியத்தை நீங்கள் சரியான விதத்தில் நடத்துறதுக்கு உங்களுக்குள்ளேயே பிரச்சனை பாருங்க. என் புள்ள நிற்கணும், உன் புள்ள நிற்கணும், உன் புள்ள நிற்கணும், என் புள்ள நிற்கணும். குடும்பங்களுக்குள்ள பாகப்பிரிவினைகள், பாசத்தை பிரிக்கிற குடும்பங்கள், இப்படியான காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கும்போது எப்படி சபைகளுக்கு சனங்கள் வர முடியும்? அப்போ சபைகளில் பெண்கள் அடக்க ஒடுக்கமாக அவளுடைய நடைகள், உடைகள், பாவனைகள், பேச்சுகள், சிந்தனைகள் சபைகளிலே அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும். வீடுகளில் நாங்கள் சும்மா ஒரு சாதாரணமான ஒரு புத்தியை சொல்லிட்டால் அல்ல பேசிட்டாலே நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவளோட வாய்ஸ் சரியில்லை, அவளோட பேச்சு சரியில்லை. அப்போ நீங்கள் சபைக்குள்ளே செய்கிறது சரியாக இருக்குதோ? நியாயமான ஒரு கேள்வி இல்லையா? அது வீட்டில் பிள்ளைகளை பேசுவாங்க, புருஷனை. ஆற்ற வீட்டில் பிரச்சனை இல்லை, ஆற்ற வீட்டில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குது. புருஷனை பேசுவாங்க, பிள்ளைகளை பேசுவாங்க, திட்டுவாங்க. ஏன்னு கேட்டால் செய்கிறது சரியில்லைன்னா திட்டுவாங்க. பேசாமல் என்ன கொஞ்சம் சொல்கிறீங்க? பிள்ளைகள் சரியில்லையாண்டா பேசாமல் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லாமல், புத்தி கேட்குற பிள்ளைகளுக்கு போய் அமைதியாக புத்தி சொல்லலாம். அமைதியாக சொல்லி கொண்டு இருக்கும்போது வாயாடித்தனமான காட்டுற பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனையும் கோபம் மூட்டாதிருப்பீர்களாக என்றும் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அப்படி கோபம் மூட்டுக்கிற பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் பேசாமல் என்ன செய்வாங்க? ஒரு பேச்சு பேசக்கூடாதே. பேசுனா அவ சரியில்லை, இவ சரியில்லை, இவ சரி. ஏன்டாண்டா பிள்ளைகளை அவிட்டு விட்டு ஆடுகளை போல அவிட்டு விட்டால்
சில பிள்ளைகள் பாருங்க போகட்டுமென்று விடுறாங்க வெளியில், ஆனால் வருகுதல் எத்தனை மணிக்கண்டு. அதுகளுக்கு ஒரு ஃப்ரெண்டின் அது இது கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த ஃப்ரெண்ட் இந்த ஃப்ரெண்டோட சுற்றிட்டு அந்த காலத்தில் இருந்த ஆட்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. வெளியில் விட்டுடும். அந்த காலத்தில் என்ன கேளுங்களேன், நானே பட்டிக்கை கொடுத்து வெளியில் விட்டுருவேன். ஏனென்று கேட்டால் பிள்ளைகளுக்கு தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் இருக்குமா. அப்போ தொட்டில் பழக்கங்களை நாங்கள் பழக்கி கொடுக்க வேணும். இன்றைக்கி வேதத்தை கற்றுக் கொடுக்குறோமா பிள்ளைகளுக்கு? இல்லை. வேதத்தின் வெளிச்சத்தில் நடத்துறது இல்லை பிள்ளைகளை. ஏனோ தானோ ஒன்று நடத்துகிறபடியாகத்தான் ஜெபிக்கிறதுக்கு தடை. ஜெபிக்கக்கூடாது. ஜெபிக்கிறதுக்கு எந்த வீட்டில் பார்த்தாலும் தடை. அது ஒரு வீடுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏனென்று கேட்டால் ஒருத்தவங்கிட்ட கேட்டேன், உங்களோட பிள்ளைகள் எங்கேன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு கேட்டால் சேர்ச்சுக்கு இருக்கிறாங்க. ஆனால் இது கத்தோலிக்க பிள்ளைகள் எங்கட இதுகளை வச்சு கொண்டு இருக்கிற பிள்ளைகள் வேதம் படிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஜெபிச்சுட்டு ஆனால் அவங்களுக்கு நேரம் இல்லைத்தான். இல்லைன்னு சொல்ல வேற இல்லை, நேரம் இல்லைத்தான். எப்படித்தான் நீங்கள் கத்தி குளறு ஜெபிச்சாலும் அதுக்கு கேள்வியும் பதிலும் கிடையாது அவங்ககிட்ட. அவங்க தங்களோட ஜெபத்தை ஜெபிக்கிறாங்க, பாடுறாங்க, அது அவங்களோட விஷயம். நாங்கள் நித்திர கொள்ளுவோம், நாங்கள் படிப்போம், இதுதான் அவங்களோட இது. அதே மாதிரி தான் சில வீடுகளில் போனீங்கன்னு சொன்னால் சும்மா ஜெபம் அக்கினி இறங்குது பாருங்க. அந்த மாதிரி மருமகள் இருக்கிற வீட்டிலையும் மகன் இருக்கிற வீட்டிலையும் அக்கினி இறங்குது. எப்படி என்று நினைக்கிறீங்க? மருமகள் மகன் ப்ரேயர் பண்ணுறாங்களா அந்த இடத்துல, ஜெபிக்கிற இடத்துல நான் ஒரு வீட்டில் போய் ஒரு விதவையின் வீட்டில் போய் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒரு மருமகள், ஒரு மகனும் மருமகளும் ஒரு பேரனும் இருக்கிறான், சின்ன பையன். ஜெபிக்கிறாங்க பாருங்க. அப்பா, ஜெபத்துக்கு தடையே கிடையாது. ஒவ்வொரு வீட்டிலையும் தடை கிடையாது. ஜெபம் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? கூரையை பிச்சு கொண்டு போகுது. அவங்களுக்கு என்ன கூட விட விடுறதுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் இங்கே இருக்கணும், நீங்கள் இங்கே எங்களோட இருங்க அப்படி கேட்குற சகோதர சகோதரிகளை பார்க்குறேன் நான். ஏன்டா சில பேருக்குள்ள என்னங்கூட ஆதங்கம். அவைய வரக்கூடாது, இவைய வரக்கூடாது, அவைய நல்லா இருக்கக்கூடாது, இவைய நல்லா இருக்கக்கூடாது, இவையை தண்டக்கூடாது, அவையை தண்டக்கூடாதுன்ட்டு அந்த ஆதங்கங்கள். அது என்னென்னு சொல்கிறதுன்னு கேட்டால் பிறக்கும் போதே அந்த சுயம் கற்பத்திலேயே பிறந்து வந்துடுது பாருங்க. அதனால தான் அந்த சுயத்தை சாகடிச்சா தான் எல்லாரும் சுகமாக வாழலாம். அப்போ இங்கே பார்க்க வேணும், பரலோக ராஜ்யத்துக்கு போக வேணுமா இருந்தால் நாங்கள் சபையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டிய விதங்கள் இருக்குது, வீடுகளில் நடந்து கொள்ள வேண்டிய விதங்கள் இருக்குது. சும்மா கண்ட பாட்டுக்கெல்லாம் சந்தேகப்படக்கூடாது. கண்ட பாட்டுக்கு சந்தேகம், சபைகளில் சந்தேகம் கண்ட பாட்டுக்கு. இன்றைக்கு சில சபைகளை பார்த்தீங்கன்னா நல்லா தான் போய்கொண்டிருக்குது, பரிசுத்தமாக அந்த மாதிரி போய்கொண்டிருக்கு. வாலிப பிள்ளைகளை பார்க்கும்போது சும்மா பேராசை அந்த மாதிரி வருகுது. குடும்பங்களை பார்க்கும்போது அந்த மாதிரியாக கிடக்குது. ஆராதிக்கிறாங்களா, துணிக்கிறாங்களா, பாடுறாங்களா, டீயை குடிக்கிறாங்களா, சாப்பிட்றாங்களா, சூஸ் போயிட்டு வரோம், அவ்வளவு தான். இது என்ன உலகத்துக்கு அதை உலகத்து இதுகள் அதை ஒரு வீட்டில் நம்பி போகலாது பாருங்க. ஒரு மாதம் போய் ஒரு வீட்டில் நின்றீங்கன்னு சொன்னாலே அந்த வீட்டுக்குள்ளேயே பிரச்சனையே. விசுவாசிகளுக்குள்ளேயும் ஊழியக்காரராக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை கொஞ்ச நாளுக்குள்ளே வந்துடும். ஏன்? என் குடும்பம், என் பிள்ளை, என்னுடைய இது. அதனால தான் விசுவாசிகள் வெளியேறுறதுக்கு காரணமாக இருக்கிறது. நீங்கள் சபை நடத்துகிற உங்களுக்கு தான் சொல்கிறேன், சபையை நடத்துகிற உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய மனைவிமாராக இருந்தானே, உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தால் என்ன, நீதி நியாயம் அற்ற காரியங்களை செய்யாதீங்க. ஆத்தும ஆதாயம் விலையேறப்பெற்றது. ஆத்துமாக்களுக்காகத்தான் உங்களை ஆண்டவர் சபையிலே ஒரு போதகராகவோ அல்ல மூப்பராகவோ ஊழியக்காரராகவோ அல்ல உங்களை அப்போஸ்தலராகவோ தெரிந்து கொண்டதுக்கு காரணம் என்று கேட்டால் ஜனங்களை நடத்துறதுக்கு. ஆண்டவர் ஜனங்களை நடத்தத்தான் வந்தாரை ஒழிய ஜனங்களை பிரித்து விட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு வர இல்லை. ஜனங்களை பக்குவப்படுத்தி என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று யோவானில் சொல்லப்பட்ட பிரகாரம் அதில் என்ன சொல்கிறது, என்னுடைய ஆடுகள், எனக்கு வேறு ஆடுகளும் உண்டு,
கள்ளருங்காடரும் எப்படியா வருவாங்களாம், பக்க வழியாக வருவாங்க. நானும் உங்களுக்கு ஜீவனை அளிக்க வந்திருக்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட ஜீவனை தேடுகிறதுக்கு சபையிலே ஒரு பரிசுத்தம் வேணாம், ஒரு பயபக்தி வேணாம் கர்த்தருக்கு. சபையில் நாங்கள் என்ன செய்கிறோம்? கொள்வன கொடுப்பன, பெண் கொண்டு பெண் கொடுத்து புசித்து குடித்து உணர்வடையாத சபையாக போகக்கூடாது. இப்போ தராதரியம் பார்க்குறது, பெண்ணை கொடுக்கறதுக்கு தராதரியங்கள் பார்க்குறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானதுன்னு நினைக்கிறீங்க? லூக்காவை யோசிச்சு பாருங்கள். லூக்கா ஒரு பரம வைத்தியன். இன்றைக்கு அநேக போதகர்மார், அநேக மேய்ப்பன்மார் தங்களுடைய வேலைகளை விட்டு வந்து ஊழியம் செய்ததுக்கு காரணம் என்ன? டாக்டராக இருந்தவங்க வந்து வேலைகளை விட்டுட்டு வந்து ஊழியம் செய்தாங்க. இன்ஜினியராக இருந்தவன் வந்து வேலைகளை விட்டுட்டு ஊழியம் செய்தாங்க. மாஸ்டராக இருந்தவங்க வேலையை அப்போ இன்றைக்கு சபையில் என்ன நடக்குது? ஒரு காலத்தில் அவங்க சாட்சி சொன்னாங்க, நான் எத்தனையோ பேர்த்தையே கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு என்ன நடக்குது? இன்றைக்கு சபைகளுக்குள்ளே என்ன? என் பிள்ளைக்கு இன்ஜினியர் வேணும், என் பிள்ளைக்கு டாக்டர் வேணும், என் பிள்ளைக்கு நர்ஸ் வேணும், என் பிள்ளைக்கு அட்டெண்டர் வேணும். என்ன இது? மற்றவங்களெல்லாம் என்ன? உங்கள்கிட்ட தேடி வந்தவங்களுக்கு நீங்கள் அப்படியெல்லாம் செய்கிறது கூடாத காரியம் இல்லையா? அதை விட வந்து பாருங்கள், இந்த சபை நடத்துகிற உங்களுக்குள்ளேயே சாதி பார்க்குறது. என்ன சாதி? சாதி பார்க்குற நீங்கள் சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. தராதரியம் பார்க்குறது, பணம் பார்க்குறது, எவ்வளவு சம்பளம் எடுக்கிறாரு, அவர் எவ்வளவு சம்பளம் எடுக்கிறாரு, என்ன ஊழியம் செய்கிறாரு. அவர் டொய்லெட் கழுவுற ஊழியமாக இருந்தாலும் செய்ய மாட்டோம், அல்ல பின்னுக்கு நின்று பயர் ஊட்டுகிற ஊழியமாக இருந்தாலும் செய்ய மாட்டோம். என்ன ஊழியம் செய்ய வேணுமாம்? அங்கே 2 ட்ரம் செட் வாசிக்கிற ஊழியம், கிட்டார் அடிக்கிற ஊழியம், ஓகன் அடிக்கிற ஊழியம், பிரசங்கம் பண்ணுற ஊழியம், இப்படியாண்டாத்தான் நாங்கள் செய்து கொடுப்போம். தராதரியம் பார்க்குறது. உங்களுடைய நினைவுகளே விக்கிரகம், உங்களுடைய நினைவுகளே விக்கிரகமாக அது மாறிவிடுது. அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? எண்ணெயோடும் தீவட்டியோடும் இருக்கிறீங்களா? நோ நோ நோ. அப்படியான எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்குள்ள எல்லாம் எண்ணெயும் தீவட்டியும் இருக்காது. மங்கி எறிகிற நீங்களாக இருப்பீங்க. தயவு செய்து சபைக்குத்தான் சொல்கிறேன், சபையானது எப்படி கட்டப்பட வேணும், எப்படி நடத்தப்பட வேணும் என்று ஆண்டவர் உங்களுக்கு இந்த சத்தியத்தின்படியே நடத்தி இருக்கிறார் இல்லையா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்று சொன்னால் அந்த உண்மை உள்ள ஊழியம் இருக்க வேணும் இல்லையா? நான் தயாளனாக இருக்கிறேன், நீ ஏன் அந்த வன்கண்ணுடையவனாக இருக்கிறாய்? அப்படிப்பட்ட காரியங்கள் பெண்களுக்குள்ளேயோ ஆண்களுக்குள்ளேயோ ஊழியம் செய்கிறவர்களுக்கோ செய்யாதவர்களுக்கோ இருக்கக்கூடாது. அதை தகற்ற வேணும் சபையை விட்டு. நான் பார்க்க போகிறேன் என்னென்று கேட்டால், அப்போ அந்த ஞானமுள்ள ஸ்திரிகள் என்ன செய்தார்களாம்? எண்ணெயோடும் தீவட்டியோடும் இருந்தார்கள். ஞானம் இல்லாதவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அப்போ ஞானம் இருந்தால் பிரிவினைகள் பிரச்சனைகள் வராது, அக்கியங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கு இருக்கிற அக்கியம், குடும்பங்களுக்கு உறவுகளுக்குள்ள அக்கியம் இருக்கும். இன்றைக்கு பாருங்கள், உறவுகளில் பாருங்கள், அண்ணன் தம்பி அக்கா பிரிவினைகள். அப்போ அவங்களுக்கு சாட்சி இல்லாத வாழ்க்கை. சபை உங்களுக்கு தான் சொல்லப்படுது, சபையில் இருக்கிறவர்களுக்கு தான் சொல்லப்படுது. மேய்ப்பர் குடும்பங்கள், மூப்பர் குடும்பங்கள், ஊழியக்கார குடும்பங்கள், விசுவாச குடும்பங்கள் இன்றைக்கு அநேகத்தை பார்க்குறோம். பிள்ளைகளை கட்டி கொடுத்து போட்டு கடைசியில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறோம் என்னென்று கேட்டால், சபைகளில் வந்து ஒரு மனம் இருக்க வேணும், குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் இருக்க வேணும், குடும்பத்தில் குடும்பத்தை கட்டுற குணம் இருக்கணும். நான் ஒரு வீட்டுக்கு போனேன்னு சொன்னேன் தானே, அந்த மருமகளை பார்த்தேன், சரியான பிள்ளையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது படிக்குது, படிக்கலைன்னு சொல்லல. அது இன்றைக்கு சில பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கக்கூடாது. அம்மா என்ன சத்தம் கேட்குது, ஜெபிச்சா என்னால் படிக்க முடியாது. ஜெபம் இல்லைன்னா நீ படிக்காது. ஏன் ஜெபிக்காத உனக்கேன்னு படிப்பு? நான் கேட்குறேன். ஜெபிக்காத உனக்கு என்னத்துக்கு படிப்பு? ஆராதிக்கிறீங்களா என்னத்துக்கு? வேஷம் போட்டு ஆராதிக்கிறீங்க. வேஷங்களை எல்லாம் கலைச்சி போடுங்க. தன் ஜீவனை இழக்கிறவன் தான் அதை பெற்றுக்கொள்ளுவான், தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். அப்போ உங்களுக்குள்ள அதான் நானும் போய் பார்க்குறேன். என்ன அதாவது ஒரு சின்ன ஒரு ரூமுக்குள்ளே, மாமியாரோட ஒரு சின்ன ரூமுக்குள்ளே
ஆனால் அந்த பிள்ளையும் வந்திருந்து மாமியாரோட ஜெபிக்குது பாருங்க. பார்க்கும்போது இவ்வளவு சந்தோஷமா அப்பா! அப்போக்கி நான் அடிக்கடி மருமகள் ஆனால் நான் யோசித்தேன். என்னடா இப்படி ஒரு அ நான் சொன்னேன், "அந்த அவங்க பிள்ளையோட இருக்கிறாங்கள். இப்படி வேலை செய்தாராங்க கொள்றாங்கன்னு" சொன்னேன். மாமியாருக்கு கால் இயலாது. 2 நடப்பா. ஆனா எல்லா வீட்டுக்கும் நடந்து வருவா ஜெபிக்க. ஆனாலும் அந்த பிள்ளைய பாருங்க, அந்த பிள்ளைய பார்க்கைக்க உண்மையில என்ன ஆசை வருகுதுன்னு. குடும்பத்த கட்டுது பாருங்க எப்படி. கணவன், மனைவி எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. ம். இசைந்த குடும்பமா இருக்கிறாங்க. அ இதுதான் ஒரு குடும்பத்துக்கு தேவையானது. ம். குடும்பம்ண்டா என்னன்னு சில இடங்கள போய் கற்றுக்கொண்டா தெரியும். அப்ப நான் இப்ப சொல்றேன் என்னன்னு கேட்டா, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவங்கள சரிவர நடத்தி கொண்டு போறார். அப்ப அ நல்ல குடும்பம் தான் நல்ல சபை. நல்ல சபை தான் நல்ல குடும்பம். நீங்க 5ல வளையாத 5ல பிள்ளைகள வளைக்காவிட்டால் 50லயும் வளையாது. நீங்க நினைக்கிறது தப்பு. 50ல கூட வளையாது. வளைஞ்சு குடுக்காது. ஆனா நீங்க 5ல வளர்க்க மறந்து விடுறீங்க பாருங்க. அதனால தான் அந்த புள்ள 50 வயசுலயும் நானென்ற அகங்காரங்களும், ஆணவங்களும் கொண்டு ஆடும். அப்போ ஞானமுள்ள ஸ்திரியளாய் வளர முடியாது. ஏனென்று கேட்டா, பணப்பிரியம், தற்பிரியம், வீம்பு, சுயம், ஈகோ, நான், நீ என்ற அகங்காரங்கள் இருக்கிற இடத்துல ஆவியானவர் இருக்க மாட்டார். அது நீங்க நினைக்கலாம். இந்த ஆண்டவர் மாறும்போது தான் அந்த ஆவியானவர ஊற்றுவாரே ஒழிய, துதிக்கிறதுக்கு இப்ப துதிக்கிறதுக்கு, பாடுறதுக்கு எல்லாத்துக்கும் சாதாரணமான ஆட்களும் செய்கிறாங்க. என்னன்னு கேட்டா, பரிசுத்தமானதை தேவன் அ பரிசுத்த குலைச்சலாக்க விட மாட்டார். சரி. அப்ப அதனால தானே ஞானமுள்ள ஸ்திரிகள் என்ன செய்தார்களாம், ஆவியானவரோடு இருந்தாங்க. ஆவியானவரோடு இருந்தபடியா, ஆவியானவர் அவங்களோடு இருந்தாரு. அதனால அவர் வரப்போற காரியங்கள கண்டு கொண்டாங்க. அவர் வரப்போறார் என்ற உடனே ஆயத்தமாய் எழுந்திருந்தாங்க பாருங்க. இன்றைக்கு விடிய வெள்ளன எழும்பி ஜெபிக்கிறதுக்கு பஞ்சு, வேதம் படிக்கிறதுக்கு பஞ்சு, கூட்டு ஜெபம் வைக்கிறதுக்கு பஞ்சு, குடும்ப ஜெபம் வைக்கிறதுக்கு பஞ்சு. ஆனா ஓடுவாங்க பாருங்க சபைக்கு. விழுந்தடிச்சு ஓடுவாங்க. ஏன் ஓடுறாங்க? என்னத்துக்கு ஓடுறாங்க? நாங்களும் ஊழியக்காரர், நாங்களும் என்ன? மிச்சம் சொல்ல தேவையில்ல. அது உங்களுக்கு தெரிய வேண்டியது தானே. நாங்க சொல்ல வேணுமென்ற அவசியம் கிடையாது. அப்ப அதுக்கேத்த மாதிரியான நடக்கைகள்ல நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். பார்ப்போம். நல்ல ஒழுக்கமுள்ள அழகுள்ள ஸ்திரி. நீதிமொழி 11 நீதிமொழி 11, 16, 22 வரைக்கும் பார்ப்போம். நல்ல ஒழுக்கமுள்ள ஸ்திரி மனதை காப்பாள். பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். அப்ப நல்ல ஒழுக்கமுள்ள ஸ்திரி என்னத்தையாம்? தன் மானத்தை காப்பாள். நல்ல ஒழுக்கமுள்ள ஸ்திரி என்ன செய்வாளாம்? தன்னுடைய மானத்தை காத்துக் கொள்ளுவாளாம். மானத்தை காப்பாள். பராக்கிரமசாலிகளின் ஐஸ்வர்யத்தை பராக்கிரமசாலிகள் எதை காப்பாங்களாம்? ஐஸ்வர்யத்தை காப்பாங்க. அப்ப ஞானமுள்ள ஸ்திரிக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் எவ்வளவோ தூரம் இருக்குது. அவள் தன்னுடைய மானத்தை காக்கிறவளா இருக்கிறாள். பராக்கிரமசாலிகள் தான் தங்கள் பணத்தை காப்பார்கள் என்று. தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான். கடூரமான ஞானமுள்ள ஸ்திரி தன் மானத்தை காக்கிறவளா இருக்கிறாள். அப்ப இங்கே நாங்க பார்க்கிறோம் நீதிமொழியில ஞானமுள்ள ஸ்திரி என்னத்தை செய்கிறாளாம்? தன்னுடைய மானத்தை காக்கிறாள்.
மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரி பன்றியின் மூக்குள்ளிலுள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். அப்போ மதிகேடாய் நடக்கிறவள் இங்கே பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், ஞானமுள்ள ஸ்திரி, நல்லொழுக்கமுள்ள ஸ்திரி மானத்தை காப்பாற்றாள். நல்ல ஒழுக்கங்கள் இருக்கவன் பேச்சில், செயலில், சிந்தனையில், நடத்தையில், ஒரு குடும்பத்துக்குள்ளே போனால் எப்படி நடக்க வேணும், என்ன மாதிரி இருக்க வேணுமென்ற ஒரு நல்ல குடும்பத்து பெண்ணாக இருக்க வேணும். ஒரு குடும்பத்துக்குள்ளே போயிட்டா என்ன, ஒரு சபைக்குள்ளே நின்றா என்ன, அவளுக்குள்ள என்ன இருக்கணுமா, நல்ல ஒழுக்கம் இருக்கவன். நல்ல ஒழுக்கமுள்ள ஸ்திரி தன் மானத்தை காக்கிறாள். தன் மானத்தை இழக்கிறவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் என்று 22 பாபம். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரி, தன்னை அழகென்று நினைக்கிறவள். எனக்கு என்ன, நான் என்ன வடிவில்லையோ, எனக்கு என்ன, நான் என்ன வடிவு, என்ன இது, என்ன எத்தனை பேர் பார்ப்பாங்க தெரியுமோ, எனக்கு பின்னாலே எத்தனை பேர் வருவாங்க தெரியுமோ என்றுட்டு அந்த அழகெல்லாம் ஒர்க்மேன் சொல்கிற அழகெல்லாம் அற்று போகும், எழிலெல்லாம் ஏமாற்றும் என்று சொல்கிறார் இல்லையா. அப்போ அந்த அழகுகளை வச்சு நாங்கள் அழகு என்று நினைக்கிற ஸ்திரியல் எப்படிப்பட்டவர்களுக்கா, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரி பன்றியின் மூக்குள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். அப்போ எப்படிப்பட்ட ஸ்திரியாக இருக்கிறாளாம், மதிகட்ட ஸ்திரிகளாக இருக்கக்கூடாது. மானத்தை காப்பாற்றுகிறவர்களா, தங்களுடைய மானத்தை பாதுகாக்கிற ஸ்திரியலாக இருக்கும். இன்றைக்கு மானத்தை பாதுகாக்கிற ஸ்திரியல் இருக்கிறார்களோ உலகத்திலே, இந்த ஐரோப்பியாவில் அநேகருடைய ஸ்திரியுடைய வாழ்க்கைகள் டைவர்ஸு கண்டு போகுது. லௌலிக மயக்கம், சிற்றின்ப ஆசைகள், விபச்சாரங்களே ஐரோப்பியாவில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் போகிற நாடுகளில் எங்கே போய் பார்த்தாலும் கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கிறது. பரலோகத்துக்கு போகிற வாசல்களை அவங்க தேடி வரமாட்டாங்க. ஏன்னா அது இடுக்கமும் நெருக்கமும் குறுகலமாக இருக்கிறபடியாக வர்றதுக்கு கஷ்டம். இப்போ அதனால் அப்படிப்பட்ட ஸ்திரியல் எப்படியானவையாம், அந்த விசாலமாக போகிறவர்கள் மதிகட்டவர்கள். இடுக்க வழியாக வர்றவர்கள் எப்படியானவர்கள், தங்கள் மானத்தை காப்பாற்றுகிறவர்கள். அப்போ அப்படிப்பட்ட ஸ்திரியலாக இருக்க வேண்டும். பன்னெண்டு நாளை பார்ப்போம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், இலச்சையை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்பு உருக்கியாயிருக்கிறாள். எப்படியானவளாக இருக்கிறாளாம், குணசாலியான ஸ்திரியாக இருக்க வேண்டும். குணசாலியான ஸ்திரீ என்ன செய்கிறாளாம், தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். புருஷனுக்கு கீழ்ப்படிதல். புருஷனுக்கு கீழ்ப்படுகிற பெண்கள் இன்றைக்கு அநேக குறைவாக. நான் சொல்கிறேன், நான் எத்தனை இடம் பார்த்துட்டு வந்துட்டேன். இலச்சையை உண்டு பண்ணுகிறவள், ஒரு கணவனுக்கு நல்ல புகழும் பேரும் புகழும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கிறவள்லாம் ஒரு பெண். அவனை அவமானப்படுத்துறதுக்கும், அவனை இது பண்ணுறதுக்கும், இழிவாக கதைக்கிறதுக்கும், ஏன்னா இந்த காலத்து பெண்களுக்கு பணம் தான் முக்கியம். கணவனுக்கு நல்ல பேர் புகழ் எடுத்து கொடுக்கறது முக்கியம் இல்லை. சபையில் சாட்சியாக வாழ்கிறதுக்கு முக்கியம் இல்லை. சபையிலே வீட்டில் குடும்பங்களோட ஐக்கியமாகப்பட்டு கணவனுடைய குடும்பங்களோட தன்னுடைய குடும்பங்களோட ஐக்கியப்பட்டிருந்து வாழ்கிறதுக்கு விருப்பம். என் குடும்பம் என்று வாழ்ந்து கணவன்மாருடைய குடும்பத்தோட பிரிவினைகளை உண்டாக்குறதால, அவனை அலட்சியப்படுத்துறதுனாலையும், அவனை என்ன செய்யறால் அவனுக்கு இலச்சையை உண்டு பண்ணுறதாலையும் இவள் எலும்புருக்கியாக மாறுறான். இவளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வினை. அதனால் இவளும் எலும்புருக்கியாக மாறப்பட்டு அவனையும் எலும்புருக்கியாக மாற்றுவான். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாம். புருஷனை அவமதிக்க மாட்டாள், பாருங்க, மதிப்பாள், அவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பாள், அவனுடைய குடும்பத்தை ஒரு கட்டி கொண்டு போகிற குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல குணசாலியான ஸ்திரீ என்று பேர் எடுப்பாள். அதுதானே முக்கியம் தேவை. பணம் எல்லாம் இப்போ என்ன பவுலடியா சொல்கிறான், எனக்கு எல்லாம் இருந்தது எல்லாம் குப்பை.
அப்போ அவன் 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 அப்போ எப்படிப்பட்ட இதில் இருந்தான்னு நினைக்கிறேன். ஆண்டவரோட வைராக்கியம் இன்றைக்கு குணசாலியான ஸ்திரீக்குள்ள என்ன இருக்கணும்? ஏன் மரியாள் ஆண்டவரை மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவளை பரிசுத்தமானவள், ஒரு கணவனுக்கு வாழ்க்கப்பட வேணும் என்றிருந்தவளை பரிசுத்தமானவள் என்று கண்டு கொண்டார். அதனால அவளுக்குள்ளே ஆண்டவர் வந்தார் பாருங்க. அவளுடைய குடும்பம் எப்படியா இருந்தது? ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டால் எல்லாத்தையும் மறப்போம் பாருங்க. அப்போ சில மனைவிமார் என்னென்னு கேட்டால், எங்களுக்கு பணம் தான் முக்கியம், என்னுடைய குடும்பம் தான் முக்கியம், ஆனால் கணவனை மதிக்கிறதில்ல மிதிக்கிறது. இன்றைக்கு ஒரு சில பேரை நான் இப்போ கேள்விப்பட்டேன். என்னென்னு கேட்டால், பரம்பரையாக கணவனுக்கு கீழ்ப்படியாத மனைவிமார். அதே மாதிரி தங்கள் பிள்ளைகளையும் வளர்த்து விடுறாங்க. எது பிள்ளை எது சரியென்று பார்த்து வளர்க்குறது கிடையாது. அதனால் இன்றைக்கு சபைக்குள்ளேயும் அதே தான். எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் நாங்கள் செய்வோம், எங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம். அப்போ பிடிச்சவங்க பிடிக்காதவங்கள்ட்ட வெளியில் போய் செய்யுங்க சார். இப்போ எங்கேயாவது தோட்டத்துக்கு நின்று ஜெபம் பண்ணுங்க, தோட்டத்துக்கு நின்று ஆராதிங்க. ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒன்று தோட்டத்தை விட்டு என்னத்துக்கு ஆதாமையும் வேவாளையும் பிடிச்சி வெளியில் கலைச்சவர். கீழ்ப்படியாத தன்மைகள், கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடியாக அந்த ஏதோ தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார் ஆண்டவர். இன்றைக்கு இந்த ஐரோப்பியாவில் ஏன் சபைகள் எல்லாம் உடைக்கப்படுது? ஏன் சபைகள் எல்லாம் விற்கப்படுது? குணசாலியான ஸ்திரியா இருக்க வேண்டும். கணவனுக்கு இலச்சை உண்டாக்குற ஸ்திரி கேட்டு பார்த்தீங்கன்னா, யாரையும் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மாதிரி அவள் அப்படித்தான். கணவர் வந்து அவவுக்கு கணவன் போய் அங்கே பெட்டி பாம்பு மாதிரி அடங்கிடுவார் பாருங்க. அப்போ கணவன் என்ன செய்கிறது? கணவன் என்ன செய்கிறது? லட்சைக்கு உண்டாக்குற ஸ்திரி. கணவனை மதிக்கிறதில்ல, கணவனை இதென்றால் மற்றவங்க பார்த்து சொல்கிறேன், இவன் ஒரு பொட்டையன், மனைவியின் பிடிவாதத்துக்கும் இதுக்கும் விட்டு கொடுக்குறவனாக இருக்கிறான். மனைவி வந்து அவனுக்கு கீழ்ப்படிவில்லை, அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு கொண்டும் ஏன் பட்டி பாம்பு மாதிரி அடங்கி இருக்கிறான்னு தெரியாது. இப்படி சில பேர் கதைக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அப்போ இலட்சியை உண்டாக்குற ஒரு ஸ்திரீ. அப்படியான ஸ்திரிகளாக இருக்கக்கூடாது. ஸ்திரிகள் வாய சபையிலே அடக்கி வாழவும். இன்றைக்கு நீங்கள் கணவனுக்கு கீழ்ப்படியலாம், ஆனால் உங்களுடைய பிள்ளைகளில் ஒரு சில பிள்ளைகள் கீழ்ப்படிந்து வாழ்கிறத நாங்கள் பார்க்குறோம். சில பிள்ளைகள் அடங்காப்படாரியாக வாழ்கிறதையும் பார்க்குறோம். சங்கீதம் 45:9-10 வாசிப்போம். உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்தியர் உண்டு. ராஜஸ்திரி ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பிரசாத்திலே நிற்கிறாள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. வடிவா கேளுங்க. சங்கீதம் வசிக்கிறீங்களா? எழுதி வைங்க. சங்கீதம் 45:9-10 வாசிங்க. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்தியலும் உண்டு. ராஜஸ்திரி ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய். அரசியர்களும் குமாரத்தியல் பாருங்க. ராஜஸ்திரி ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பிரசாதத்திலே நிற்கிறாள். அப்படிப்பட்ட ராஜஸ்திரி, அப்படிப்பட்ட குமாரத்திகளை ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய். பெண்களையே கேளுங்க. திருமணம் பார்க்க போகிற பொம்பளைகளுக்கு தான் சொல்கிறேன், திருமணம் ஆனவளைகளுக்கு தான் சொல்கிறேன்.
பெண்களே கேளுங்க, நீ உன் செவியை சாய்த்துக்கொள். செவி என்னத்துக்கு சாய்க்கணும்? தொப்புள் கொடி உறவுக்கு சாய்க்காத. அங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடைக்குமென்னு சொல்லி சொன்னால் பொல சும்மா வேத புரட்டற்காரர். அவர்களை கொஞ்சம் இனங்கண்டு கொள்ளுங்க. இப்படியான திருமண காரியங்களில் இந்த தொப்புள் கொடி அந்த கொடி, தயவு செய்து சொல்கிறேன், தொப்புள் கொடி அந்த கொடி அறந்துட்டுது என்று சொல்லி இந்த கணவன் வீட்டை பிரிக்கிறது, அப்படியான காரியங்கள் செய்கிற கணவன் வீட்டை பிரிக்கிறது சபையை பிரிக்கிறதுக்கு சரி. ஏனென்றா சபைக்கு தலைவன் இயேசு கிறிஸ்து, வீட்டுக்கு தலைவன் கணவன். அப்போ அந்த வீடுகளை பிரிக்கிறதுக்கு நினைக்கிற நீங்கள் கடைசி வரைக்கும் ஆண்டவர் அடிக்க போகிற அடிக்குத்தான் நீங்கள் பாத்திரராக இருப்பீங்க. சரியோ? இங்கே நாங்கள் பார்க்கிறோம், குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும், உன் ஜனமாறு உன்னோட உறவுகள், நீ சேர்த்துக்கொண்ட உறவுகள், உன் தகப்பன் வீட்டையும், உடைய தகப்பன் வீடு தாய் வீட்டையும். சரியோ? தகப்பனோட தானே மனைவி இருப்பா. அப்போ தகப்பன் வீட்டை மறந்து விடு. இன்றைக்கு நாங்கள் மறந்து விடுகிறோமா என்ன? மாப்பிள்ளை வீட்டை மறந்தாலும் மறப்போம், சபையை விட்டாலும் விடுவோம். நாங்கள் சபைக்குள்ள யாரை விசுவாசியை விட்டாலும் விடுவோம், எல்லாத்தையும் விட்டாலும் விடுவோம். சரியோ? கணவனை விட்டாலும் விடுவோம். கணவனை விடுறபடியாத்தானே நாங்கள் எத்தனை திருமணங்களும் செய்வோம். அதில் தப்பே கிடையாது. எத்தனை திருமணம் செய்கிறதுலேயும் தப்பு கிடையாது. கணவனை வச்சுக்கொண்டும் செய்வோம், வைக்காமலும் செய்வோம். சரியா? அது ஏதோ ஒரு முந்தி சொல்லுவாங்களேனாட்டா வாழையடி வாழை என்று தான் சொல்லுவாங்க. அது அந்த அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவாங்க, வாழையடி வாழை. அப்போ கணவன் வீட்டை, உன் வீட்டை விட்டு கணவன் வீட்டுக்கு வா. போன கிழமை உங்களுக்கு சொன்னனே, யாக்கோப்பு ஈசாக்கு எப்படி திருமணம் செய்தாங்க, என்ன மாதிரி செய்தாங்க. ஆதாம் ஏவாள் செய்யும்போது அவர்களுக்கு மாமி மாமா இல்லை. அதனால் ஆண்டவர் அதை பற்றி அதில் அந்த காரியத்தில் அவர் தண்டை இல்லை. அதனால் அவரே சொல்லியிருக்கிறார், என்னடா உன் தாயின் தகப்பனை வேணுன்னு கேட்டால் அடுத்த சந்ததி வரப்போதே தாய் தகப்பன். காயின் ஆவேலுக்கு சந்ததி வருந்தானே. அப்போ அந்த சந்ததிகள் வரும்போது தான் அப்போ ஆண்டவர் அதுக்கு முன்னுக்கே குறிச்சிட்டார், என்னண்டா உன் தாயின் தகப்பனையும் விட்டு 2 பேரும் இசைந்திருப்பி. இசைவுன்னு சொன்னால் சங்கீதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், என்னென்று கேட்டால் கணவன் மனைவி வீட்டோரமாய் கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இசைந்திருந்து பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை வளர்த்து அதுகளை கத்தருக்குள்ளே வளர்த்து பேணி காத்து அதுகள் போகிற வீடுகளில் சமாதானத்தை உண்டு பண்ணுற நற்பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்து அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் மானத்தை காப்பாற்றுற ஸ்திரியாக இருக்க கற்றுக்கொள்ளவர். மானத்தை விற்கிறவர்களா இல்லை. இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்ன எப்படிப்பட்ட ஸ்திரியாக இருக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் பார்த்துருக்குறோம் இல்லை. என்னென்னா அந்த அது பெண்களுக்குத்தான் இந்த காரியங்கள். ஏனென்று கேட்டால் கணவன் வீட்டில் கணவனை மதிக்கிறதில்லை. நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். அவரும் என்ன சொல்கிறார்? ராசாத்தி 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 அவள் சொல்கிற சொல்லுத்தான். உனக்கு கொஞ்சம் மண்டாலும் மண்டையில் அறிவில்லை. வேதம் தானே படிக்கிறேன். வேதத்தில் என்ன போட்டிருக்குது? அவள் உனக்கு அடிமையும் இல்லை, நீ அவளுக்கு அடிமையும் இல்லைன்னு தானே போட்டிருக்கு. அப்போ நீ எப்படி அந்த அடிக்கப்பட்ட ஆட்டை போல் பின்னால் போவாய்? ஞானவான் பாக்கியவான் படித்தா போதாது, பகுத்தறிவு இருக்கவும் மூளையில். மற்ற அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கல்யாணம் திருமணம் செய்யாதவங்களாக இருக்கிறாங்க, செய்தவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ சபை எப்படியா இருக்கணுமா? சபைக்கு தலைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, வீட்டுக்கு தலைவன் கணவன். இப்போ தலைவன் கணவன் இல்லை, இப்போ மனைவி தான் தலைவி. ஏனென்று கேட்டால் கணவன் போய் மனைவியிட்ட கேட்டுத்தான் எல்லாம் செய்யணும். அந்த காலத்தில் அப்படி இல்லை, கணவனிட்ட மனைவி கேட்டுத்தான் எல்லாம் செய்யணும். இந்த காலத்தில் கணவன் போய் மனைவியிட்ட கேட்டுத்தான் எல்லாம் செய்யணும். ஏனென்று கேட்டால் அல்லைன்னு சொல்லி சொன்னால் மாமியார் குடும்பம் தாங்க முடியாதே. மாமியார் ஒரு நாளைக்கு மாமியாருக்கு எவன் ஆப்பு வைக்கிறானோ தெரியா. மாமியார் குடும்பம் தான் தாங்க முடியாமல் இருக்கு. மாமியார் சபையிலையும் அப்படித்தான், வீட்டிலையும் அப்படித்தான், வெளியிலையும் அப்படித்தான். ஆனால் ரகசிய பூனையை பார்த்தா சொல்லுவாங்க, இந்த பூனையும் பால் குடிக்குமான்ட்டு. மாமிமாருக்குன்னு சொல்கிறேன், மாமிமாருக்குன்னு தான் சொல்கிறேன்.
நல்ல மாமிமாரை புரிஞ்சு கொள்வது கஷ்டம். இப்படியான கொடுமை மாமிமாரை புரிஞ்சு கொள்வது ஈஸி. நல்ல மாமிமாரை புரிஞ்சு கொள்வது கஷ்டம். என்னென்னு கேட்டால் அவங்க வந்து பண ஆசை பொருள் ஆசை பிடிச்சவங்களாய் வாழ மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பம் ஐக்கியமாக இருக்கணும், குடும்பம் சமாதானமாக இருக்கணும். அதுதான் இப்போ சபை ஐக்கியமாக இருக்கணும், சபை சமாதானமாக இருக்கணும். அவங்களுடைய நினைவுகள் சிந்தனைகள் எல்லாம் இப்படி. இவங்களோட சிந்தனைகள்லாம் சும்மா என்னத்துக்கு தான் சபை நடத்துகிறாங்களோ சில பேர் எனக்கு தெரியல. தங்களுக்காக தாங்களே நடத்தி கொண்டு போவதாக இருக்கிறது. தப்பு. புரிஞ்சு கொள்ள வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இங்கே பார்க்குறோம் என்னென்று கேட்டால், குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. ஆண்டவர் சொல்கிறார் மறந்து விட சொல்லி. ஆனால் நாங்கள் அப்படி சொல்லலையே. நேசி நேசி. ஒரு கை தட்டினால் ஓசை கேட்காது, 2 கை தட்டினால் தான் ஓசை கேட்கும். ஒரு ஆள் இருந்தால் சூடாகாது, 2 பேருக்கு சூடு இருக்க வேணும். அப்போ 2 பேரும் நேசிக்க வேணும், 2 வீட்டையும் நேசிக்கவும். நீ தனிப்பட்டவங்களாக இருந்து வாழ்க்கையை பிரித்து வாழ்க்கையை ஒடுக்கி இப்படியான குடும்பங்களை பிரிக்கிறதுல கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. எல்லாம் பொறுத்திருந்தான் ராஜா பார்ப்பார் ராஜா. வர்ற ராஜா பதில் கொண்டு வருவார் இல்லையா? அப்போ தான் தெரியும் எவன் என்ன செய்திருப்பாங்கள்ட்டு. எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக வெளிச்சமாயிருக்கும். ஆதிகாமம் 31:14-16. இங்கே பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், ஆதிகாமம் 31:16 சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் நமக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும் என்றார்கள். யாரு? மனைவிமார். எப்படிப்பட்ட மனைவிமாராக இருந்தாலவையா? ஞானம் உள்ளவளாக இருந்தாலவையா? ஞானமுள்ளவளாக ராகேலும் ரேகாலும் இருந்தபடியினால தான் கணவனுக்கு சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால், என் தகப்பன் வீட்டில் எங்களுக்கு இனி பங்கும் இல்லை, பாத்திரமும் இல்லை, பங்கும் இல்லை, பாகவும் இல்லை. அவர் உன்னை கொண்டுச்சு சம்பாதிச்சது எல்லாம் எங்களுக்குத்தான். அதனால் எங்களுக்குரியது இப்படி இருக்க தேவன் நமக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும். தேவன் எப்படி சொல்லியிருக்கிறாராம்? நீ உன் மனைவியையும் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு இந்த ஆடு மாடுகளையும் கொண்டு உன் தகப்பன் வீட்டுக்கு போ. தேவன் சொல்லி இருக்கிறாரு, நான் கூட வாரன். சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் கூட வாரன், போ. இன்றைக்கு யாருக்கும் அவர் தேவன் சொல்லியிருக்கிறாரா? நீங்கள் போங்க, கல்யாணம் கட்டிட்டீங்க இல்லை, உன் கணவன் வீட்டில் போயிருந்து வாழன்னு சொல்லியிருக்கிறாங்களா? உங்களோட அம்மா சொல்லியிருப்பாவா? அப்பா சொல்லியிருப்பாரா? அப்பா அம்மாவுக்கு டால்டா போடுற அப்பா என்னென்னு அப்பா சொல்லுவார். அம்மாவுக்கு அங்கே அல்லைன்னு சொன்னால் விளக்கு மாற தூக்குறாவோ வீட்டில் எங்களுக்கு தெரியாது. விளக்கு மாற்ற தூக்குவாங்களா இல்லை செருப்பை தூக்குறாங்களோ தெரியாது. அவ்வளவுக்கு அம்மாவுக்கு அப்பா பயம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறத விட வேஸ்ட், தனியாக இருந்துட்டு போகலாம். அப்படி ஒரு ஆம்பளை வாழ்கிறத விட வேஸ்ட்டு, தனியாக இருந்துட்டு போகலாம் கர்த்தருக்காக. ஏன்டா ஆண்டவர் இங்கே எங்கேயுமே சொல்ல இல்லையே அப்படி வாழ்ந்துட்டு போகணும். ஏன்னா ஆண்டவர் ராஜாதி ராஜா, அவருக்கு பிறந்த ஆண் சிங்கங்கள் எப்படி இருக்கும்? அதுக்காக உங்களை மனைவி மேலே ஒடுக்க சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்ல இல்லை. மனைவிமாருக்கு அன்பு கொடு, கடமை செய். சரியோ? கடமையை செய். பிள்ளைகளுக்கு கடமை செய். பிள்ளைகளுக்கு எல்லா கடமைகளையும் செய். அன்பாக நடந்து கொள். அன்பாக இது. அதுக்காக நான் சொல்கிறது தான் நீ கேட்கணுமென்று நீ சொல்லக்கூடாது, நீ சொல்கிறது தான் அவ செய்யணுமென்று அவரும். 2 பேருக்குள்ளையும் எப்படிப்பட்டது ஈக்கோவை எடுத்து விட்டுருவோம்.
இப்போ ஈக்கோண்டா அப்படியோப்பா பெருமை எப்படி போகுதுன்ட்டு நினைக்கிறீங்க. நான் யார் தெரியுமா? என்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? நீ யாராக இருந்தாலும் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நீ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் குப்பை தான். எந்த பெரிய கோடீஸ்வரனையும் குண்டு போட்டு தான் கொள்கிறாங்க, துவக்கெடுத்து தான் கொள்கிறாங்க. அதில் பூமி அதிர்ச்சி தான் கொண்டு போகுது, அதில் சுனாமி வந்து கொண்டு போகுது. வாழ்க்கையெல்லாம் கொஞ்ச காலம். நீ எப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் ஒருத்தருக்கும் பயம் இல்லை. ஆண்டவருக்கு பயந்து வாழு, ஆண்டவருக்கண்டு நட, ஆண்டவருக்கண்டு குடும்பத்தை நடத்து, ஆண்டவருக்கண்டு நட. ஆண்டவருக்கு வாழ்கிறவனுக்குள்ள என்ன இருக்குமாம்? சகோதர சிநேகம் இருக்கும், சகோதர அன்பு இருக்கும். உன் சகோதரனுக்கு கொடுத்துட்டு திருப்பி வாங்காதே என்று சொல்லியிருக்குது. வாங்குறதுக்கு உன் மனைவியை குளிச்சு பாரு. கிறுக்கு வேலையெல்லாம் பார்க்குறீங்க பாருங்க. இன்றைக்கு எத்தனையோ கிறுக்கு வேலை பார்ப்பீங்க. மனைவி மாதிரி பார்க்குறாளவே நீ கொடுத்த காசு நான் வாங்குறதுக்கு அவ்வளோக்கு பணம் ஆசை. அதுக்கு தான் வேக்மென்ஸ் படிச்சிருக்கிறாரு. பணத்தின் மேலே கண்ணு போனதா போச்சையா உன் அபிஷேகம், ஆக்கள் மேலே கண்ணு போச்சையா அம்போதா உன் அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பெருமை என்ற வலையில் விழாதே, ஒரு நாள் வறுமையை கொண்டு வந்துடும். பணத்திலே தேங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். பணம் பணம் பணத்துக்காக கூட பிறந்த சகோதரங்களை மதிக்கிறதில்லை, பெற்றோர்களை மதிக்கிறதில்லை. இதுகளையெல்லாம் செய்து கொண்டு நாங்கள் யாரா? நான் யார் தெரியுமா? சபையில் யாருன்னு தெரியுமா? இன்னாற்ற மகள், இன்னாற்ற மகன், இன்னாற்ற எந்த கொம்பாக இருந்துட்டு போ. யாருக்கு பயம்? ஆண்டவருக்கு ஒருத்தருக்கு தான் பயமா. செய்கிற இதுகள், செய்கிற காரியங்கள் நீ சரியாக செய்தா உனக்கு பயப்பட வேணுமென்ற அவசியம் இல்லை. மரியாதை கொடுப்பாங்க. மரியாதை கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி மரியாதையாக நடக்க இல்லையா வேணும். பிள்ளைகளுக்குள்ள மரியாதை இல்லை, தாய்க்குள்ள மரியாதை இல்லை. இப்படியே இருந்தால் ஒருத்தர் மரியாதையை வாங்கி என்ன பிரயோசனம்? அப்பா அம்மாவுக்கு பயம். இங்கே பிள்ளை அடுத்தது வளர்ப்பில் இருக்குது. வளர்ப்பு உடனே சொல்லுவாங்க, ஏங்கன்னா இப்போ வளர்ப்பை பற்றி கதைக்கல, நான் கதைப்பேன். ஏனென்று கேட்டால் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பழமொழி இருக்குதுன்னு கேட்டால், 5ல் வளையாது 50ல் வளையுமோ, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும், உப்புள்ளவர்களை உள்ளளவு நினை, உப்பிட்டவர்களை உள்ளளவு நினை, உப்பு இட்டவர்களை உதவி செய்தவர்களை உள்ளளவு நினை. இளமை கல்வி சிறையில் எழுத்து. அப்போ எவ்வளவோ காரியங்களை ஆண்ட காலத்திலே அடக்கி இருக்கிறார். இளமையில் பெற்ற கல்விதான் நாங்கள் எப்பயுமே அது எங்களுக்கு இது. இப்போ கல்வியை படித்து போட்டு நாங்கள் மற்றவனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அவன் பாஸ் பண்ணிடுவானோ, அவன் பாஸ் பண்ணினா வந்து எந்த பெருமையில எகட்டு போயிடும். அவனுக்கு உதவி செய்கிறேன்டா அது என்னண்டு, அது நாங்கள் எங்களுக்கு பிடிச்சவைக்கு தான் நாங்கள் உதவி செய்வோம். எங்களுக்கு பிடிக்காதவைக்கு நாங்களே உதவி செய்கிறது. அதெல்லாம் பாஸ்டர் மேரும் மனைவி மேரும் இப்படித்தான். எங்களுக்கு பிடிச்ச ஆக்களுக்கு அவைக்கு போய் செய்யுங்கோ, இவைக்கு போய் செய்யுங்கோ, இவைக்கு போய் செய்யுங்கோ. இதுகள் என்ன அவட்டுக்கிட்ட அந்த என்னவோ சொல்லுவாங்களே, ஒன்று மறியாத பாப்பாக்கள் மாதிரி, ஒரு லூசு கூட்டங்கள் மாதிரி தான். அதாவது வந்து சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோணுமன்றது மாதிரி இதுகளுக்கு அந்த உபதேசங்கள் எல்லாம் பைத்தியமாய் தோணி இதுகளோட மனுஷத்த கதையை கேட்டு அப்படியே போயிடுறது. எல்லாரும் தேவையென்று வாழ்கிறது தான் சிலுவையின் உபதேசம். கெட்டு போகிறவனுக்கு அல்ல சிலுவையின் உபதேசம். கெட்டவனை நல்லவனாக மாற்றுறதுக்கு தான் சிலுவையின் உபதேசம், கெட்டு போகிறதுக்கு அல்ல. இன்றைக்கு நீங்கள் சிலுவையின் உபதேசத்தை கேட்டுருக்கட்டும் கெட்டு போய் கிடக்குறீங்க பாருங்கள். பிரிவினைகளின் ஆவி, பிரச்சனைகளின் ஆவி, சண்டையின் ஆவி, பொறாண்மையின் ஆவி, பணப்பிரியம், தற்பிரியம், வீம்பு, சுயம், ஈக்கோ, நான் பொலிட்டிக். பொலிட்டிக்கை பற்றி கேட்டால் அதை விட மோசம். பார்த்தா சொல்லுவேன், பொலிட்டிக்காக கதைக்கிற ஆக்களையும் சொல்லுவேன். சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பொலிட்டிக்
பொலிட்டிக்காக நடக்கிற வேலையும் தெரியும், பொய் பேசுகிறவளையும் தெரியும், ரகசியமாக குத்தி விடுறாக்களையும் தெரியும். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவன் எடுத்து போட வல்லவராய் இருக்கிறார். அப்போ இங்கே பார்க்குறோம், குணசாலியான ஸ்திரி என்ன செய்கிறாளாம், வா என் தகப்பன் வீட்டுக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது, வா. கணவனை கூப்பிட்றார். கணவன் மனைவிக்கு சொல்கிறார். அப்போ புத்தி உள்ள ஸ்திரி அல்லவா அவள். புத்தி இல்லாதவள் என்ன செய்வாளாம், அந்த குடும்பத்தை கெடுத்துக்கொண்டே போயிடுவாள். நாங்கள் ரூத்தை பார்ப்போம். ரூத்து 1 இருந்து. முதலாம் அதிகாரம் நகோமியை பற்றி பார்ப்போம். 3ஆம் அதிகாரத்திலேருந்து 3வது வசனத்திலேருந்து பார்ப்போம். நகோமியின் குமாரன் புருஷனாகிய எலிமேலுக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரத்தியலும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோபாபியரின் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். அவருடைய 2 குமாரரும் இறந்துட்டார்கள். பின்பு மெக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அப்போ 2 குமாரர்களும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோபாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமகள்மாரோடே கூட மோபாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமகளோடும் கூட தனித்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். ஜூத தேசத்திலிருந்து திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமகளையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டு, அப்பொழுது அவர்கள் முத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடனே கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கும் புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷன் வாழத்தக்கவள் அல்ல, ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளையை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷர்களுக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால் உங்களின் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசாலம் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியாரை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அவள் பாருங்க, இங்கே பாருங்க என்ன சொல்கிறாள்டா நகோமி, நீங்கள் உங்கள் புருஷன் விட்டு உங்கள் தாய் வீட்டுக்கு போங்கள் என்று. அப்போ தாய் வீட்டுக்கு போங்கள் என்று சொல்கிறாள். ஏனென்று கேட்டால் அவளுக்கு இனி பிள்ளைகள் இல்லை. இனி 2 பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. அப்போ இதுகள் சிறு பிள்ளைகள். அப்போ நீங்கள் போய் உங்களுடைய அம்மா வீட்டோட போய் வேறு யாரையும் திருமணம் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்கிறாள். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னென்று கேட்டால்,
ஒரு மருமகள் போயிட்டாள். அவள் போனதில் தப்பும் இல்லை. என்னென்னு கேட்டால், இப்போ நகோமி படுற கஷ்டங்களை பார்க்குறீங்க தானே, பாடுகளை பார்க்குறீங்க தானே. அப்போ அவள் என்ன செய்கிறாள்? போயிட்டாள் தாயோட போய் தாய் வீட்டில் போய் நீ அவள் திருமணம் செய்கிறது செய்யாதது தாய் தகப்பனுடையது. ஏன்னா கணவன் இறந்த பிறகு இந்த நியாய பிரமாணத்திலேருந்து விடுதலை அடைகிறாங்க போகிறாங்க. ஆனால் இந்த ரூத்தை பாருங்க, ரூத்து கடைசி வரைக்கும் போகவில்லை. அவள் சொல்கிறாள் என்னென்று கேட்டால், நீர் இருக்கும் இடத்துல நானும் இருப்பேன், நீர் மரிக்கும் போது நானும் மரிப்பேன் உம்மோடைய அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமலும் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். இது தான் சொல்ல வேணும் சபையிலே. யாராம்? உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். பெண்களுக்குத்தான் இது. என்னுடைய ஜனம். நான் இப்போ ஆண்டவர் சொல்கிறவரோட கவலைப்படுறவரோட கவலைப்படுங்க, துக்கி அழுகிறவரோட அழுங்க, சிரிக்கிறவரோட சிரியுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ இங்கே நாங்கள் ரூத்தை பார்க்குறோமே, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். அதுதான் மருமகள். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். யாராம்? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். சபையில் எல்லாருக்கும் ஒரே தேவன் தானே. எங்களுக்குலாம் அந்த பிரிவினைகளின் ஆவி, குடும்பங்களுக்கு என் பிரிவினைகளின் ஆவி. ஆஹா, உங்களுக்கு ஏகவாக்கா இது 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 இதாண்ட இதை சில சில இதுகளில் இருக்கிற மாதிரி கேட்டால், நான் அவரை மட்டும்தான் கும்பிடுவேன், இவரை மட்டும்தான் கும்பிடுவேன், இவரை மட்டும்தான் கும்பிடுவேன்ன்ற மாதிரி. ஒரே தேவன், ஒரே தேவனை ஆராதிக்கிற உங்களுக்குள்ள என்ன இருக்குதான்? உங்களுக்குள்ள பிரிவினைகள் உண்டன்று அறிந்திருக்கிறேனே பவுலடியான்னு சொல்கிறான். நீர் மரணம் அடையும் இடத்திலே நானும் மரணம் அடைந்து. எப்படியான ஒரு நல்ல மருமகள் பாருங்க. அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றார். எங்களோட மாமி, எந்த மாமி சொல்லுவா. ஏன்னு கேட்டால், என்னுடைய மாமி மறிக்க போகிறான். மறிக்கிற அண்டு எனக்கு திடீரென்று ஒரு மனசில் ஒரு கவலைப்பட்டு கொண்டு நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய மச்சான் வந்து சொல்கிறார். என்னென்னு கேட்டால், சொல்லவும் இல்லை, ஏதோ சாமான்கள் வண்டி தர வந்திருக்கிறான்னுட்டு நான் நினச்சி கொண்டு இருந்தேன். ஆனாலும் கடைசியில் தான் சொன்னான். என்னென்னு கேட்டால், அம்மா மரிச்சிட்டாண்டு. அப்போ முதல் நாள் என் மாமி கதைக்கிறான். என்னென்னு கேட்டால், என்னுடைய கணவர் கொழும்பில் வேலை செய்து கொண்டிருந்தவர், அக்கவுன்ஸராக இருந்தது. அதே மாதிரி தம்பியாரும் கொழும்பில் பிஸ்னஸ் இதாக இருந்தது. அவங்க தெரியாதா இருந்துட்டு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒருக்கா, 1 வருஷத்துக்கு ஒருக்கா, 3 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்ப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைகளை பார்க்க வேணுமென்ற அந்த ஆர்வம் ஆசையும் அவருக்கு இருந்தது. அப்போ எங்கள் சொன்னா என்னென்னு கேட்டால், என்ன இவங்க கடிதம் போடையும் வாராங்க இல்லை கொள்கிறாங்க, ஒரு வேளையில் நான் மரித்ததுக்கு பிறகு தான் வருவாங்களோ என்று கேட்டான். அப்போ அந்த முதல் நாள் அந்த இது சொல்கிறாங்க, அடுத்த நாள் மரிக்கிறாங்க. அதை கேட்டோடனே எனக்கு ஒரு ஷொக் ஆகிட்டுது. என்னம்மா இப்படி சொல்லிட்டு இப்படி போயிட்டாங்களே என்று. அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் தான். அப்போ இந்த மரணம் நம்ம எந்த நேரத்தில் கொண்டு போகும் அந்த இதுகள் நமக்கு தெரியாது. அப்போ ஆண்டவரோடு நாங்கள் இருக்கும்போது நாங்கள் ஒரே மனம், ஒரே அக்கியம், ஒரே ஆவியுடையவர்களாக இருக்கவும். பிரிவினைகளின் ஆவிகள், பிரச்சனைகளின் ஆவிகள் இதெல்லாம் நமக்குள்ள வந்திருக்கும் போது ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை வருதுன்னா அது ஆறால் வருதுன்னு தான் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆறால் இந்த பிரச்சனை வருது, அவங்க முந்தி பிந்தி பிரச்சனை பட்டாக்களா இல்லை, அல்ல எப்படியா இந்த பிரச்சனை வருகுது என்று சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை சிந்திச்சு பார்த்து அதன்படி நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தை போய் நாங்கள் 2ஆக்கி கொண்டிருந்து கொண்டு நாங்கள் சேர்ச்சிக்காரர் நாங்கள் அதை பெரிய இது மாதிரி கதைக்கிறதில்ல, லொல்லு கதை அது. நாங்கள் சேர்ச்சிக்காரர், உங்களுக்குள்ளேயே பிரிவினைகள் உண்டே, பவுலடியானே சொல்கிறானே, உங்களுக்குள்ளேயே பிரிவினைகள் உண்டென்று அறிந்திருக்கிறேனே.
போதகர் மாற்ற குடும்பங்களுக்குள்ளேயே பிரிவினைகள் உண்டென்று அறிந்திருக்கிறேனே. ஊழியக்கார குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள் உண்டென்று அறிந்திருக்கிறேனே. போதகர் மாற்ற பிள்ளைகளுக்குள்ள போன குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள் உண்டென்று அறிந்திருக்கிறேனே. ஊழியக்காரற்ற குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள் உண்டென்று அறிந்திருக்கிறேனே. டைவர்ஸ் உண்டென்று அறிந்திருக்கிறேனே. பாவம் உண்டென்று அறிந்திருக்கிறேனே. சபையை கெடுக்கிற காரியங்கள் உண்டென்று அறிந்திருக்கிறேனே. இது எல்லாம் விட்டு தள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆராய்ந்தறிந்து நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதுதான் ஒரு சபையை கட்டுறதுக்கு பெண்களுக்கு தேவன் பெண்கள் இந்த சும்மா அலம்புற காரியங்கள்லேருந்து விடுதலையாகி ஜபிக்கிற காரியங்களில் பாருங்க. ஜபிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஊர்க்கதை கதைக்கணுமையா, உந்த மாமியை போய் எப்படி செய், உந்த மாமி என்ன செய்தா என்னட்ட கேளுங்க. நான் சொல்கிறேன், போய் மருமகள் போய் மாமியை தாய்க்கு போய் அப்படியே கிச்சனுக்குள்ளே தான் போவாள். இங்கே இருந்து வீட்டுக்கு போனாண்டா அப்படியே கிச்சனுக்கு போவாள். கிச்சனுக்கு தான் தாய் நிற்பா. தகப்பனுக்கு போய் எந்த காரியங்களும் சொல்லக்கூடாது. சொன்னால் தகப்பன் அதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டாரே. நேரம் எங்கே போகிறது? எதை பழக்கி கொடுத்தாவோ அவகிட்ட தான் போவாங்க. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பிள்ளை அப்படி போய் அப்படி சொல்லுமா இருந்தால் நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு? அதுதான் நீங்கள் ஒரு சபையை நீங்கள் எப்படி கட்டுவீங்க? கணவனோடு சேர்ந்து ஒரு சபை கட்ட உங்களால் முடியுமா? முடியாது. பிரிவினைகளை உண்டாக்குற பிரிவினைகளின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது சபையை கட்டுறதுக்கு சபைக்குள்ள உங்களுக்கு நல்ல ஆவியாக இருக்கும். ஒரு பிள்ளை உங்களோட பிள்ளை செய்தால் என்ன செய்கிறீங்க? அதையெல்லாம் மறைக்க பார்க்குறீங்க. ஆனால் மற்றவன் பிள்ளை செய்தால் அதோ ஏன் இதுக்குள்ளே போனது, ஏன் அதுக்குள்ளே போனது, ஏன் இப்படி செய்தது, ஏன் அப்படி செய்தது, நான் கேள்விப்படுறேன் சில காரியங்கள். சபைகளில் கேட்டின் போடுற காரியங்கள், சபைகளில் சும்மா எல்லாம் சந்தேகப்படுற காரியங்கள். என்ன மனுஷரப்பா நீங்கள் சபை நடத்துகிறீங்களா, சங்கம் நடத்துகிறீங்களா தெரியா? சபை நடத்துகிறவங்களுக்குள்ள பிழை செய்தால் என் பிழை செய்தாலும் பிழை தான், அடுத்தவன் பிழை செய்தாலும் பிழை தான். கூப்பிட்டு வச்சு இது பிழை, நீங்கள் சொல்ல திராணி இல்லாதவர்களாக இருக்கிறீங்களே, அதனால் உங்களுக்கு அவங்க திருப்பி அடித்து போட்டாங்கன்னா உங்களோட பல்லுக்கு மேலே இருக்கிறது கீழே விழுந்துருமே. ஏனண்டா நடத்துகிற நாம சரியில்லைன்னு சொல்லி சொன்னால் நடக்கப்படுறவனும் சரியில்லாமல் தான் போவான். வேதத்தை கற்றுக்கொண்டா தான் கடைப்பிடிச்சா தான் சரி வயது நடத்த முடியும். பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்குன்ற ஒரு வழிவகுத்து கொடுக்கணும். பெண்கள் இப்படித்தான் நடக்க வேணும். சில நாடுகளில் பெண்களுக்கு முதல் உரிமை தலை உரிமை அதை கொடுத்த உடனே தான் கணவன் மாதிரி என்ன செய்கிறேன்டாட்டா அந்த தெரியுமா, ஆடு பெட்டிகளை வச்சு போட்டு அந்த பாம்பாட்டிகள் வச்சு ஆட்டுவாங்களா, அது மாதிரி ஆடுறது மாப்பிள்ளைய. இந்த இப்படியெல்லாம் இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையிலேயே நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் நிற்க வேண்டி வரும். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி நடவுங்க. என்ன சொல்லி இருக்குது? இதில் தானே இருக்குது. மனைவி மாறி உங்கள் கணவனுக்கு எல்லா விதத்திலையும் கீழ்ப்படுங்க, எல்லா விதத்திலையும் கீழ்ப்படுங்க. கணவன் மாறி உங்கள் மனைவி மேலே அன்பு செலுத்துங்கள், கடமை செய்யுங்கள். வீட்டில் மனைவிமாருக்கு வேலை அவையோடு சேர்ந்து ஒத்து பிழைச்சி வேலை செய்து விடுங்கள். அதுக்காக அவைய சொல்லி நம்ம உங்களோட குடும்பத்தை பிரிச்சுட்டு வா, எந்த குடும்பத்தோட ஆளுகை செய். இது ஆளுகை செய்கிறது சாத்தான் இல்லையா? தப்பான காரியங்கள், தப்பான இது இங்கே பார்க்குறோம். ரூத்து என்ன செய்கிறாள்ன்னு கேட்டால், நான் மரணம் அடையும் வரைக்கும் உம்மோடு தான் மரணம் அடையும், உம்முடைய மரண இதில் தான் நானும் மரணமடைய வேண்டும். நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். இப்படி நீங்கள் சொல்லுவீங்களா என்ன? ரூத்த மாதிரி மாறிட்டீங்கன்னா வேண்டன பரலோகமே உடனடியாக இறங்கி வந்துடும். என்னுடைய சாட்சிகளை சொல்ல போனேன்டா திகைப்பீங்க. ஏனென்று கேட்டால் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்னுடைய அந்தரங்க காரியங்கள் ஒன்றையுமே நான் சொன்னது கிடையாது. ஏனென்று கேட்டால் என்னுடைய கவலை, என்னுடைய துக்கம், என்னுடைய வேதனைகள் என்னோடு தான் பல காரியங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் பிள்ளைகளுக்கு திணிச்சு பிள்ளைகள வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கல்ல. சரியோ? என்னுடைய அம்மா எனக்கு போடாத நகையல்ல, போடாத இது இல்லை, தராத வீடு இல்லை. வீடு வாசலில் தந்தாங்க, நகை போட்டாங்க, கல்யாணத்தை செய்து வச்சாங்க. ஆனால்
இன்றைக்கு நான் ஒரு நகையோடு இருக்கிறேன். ஏன் வெளிநாட்டுக்கும் வந்துட்டு ஒரு நகையோடு இருக்கிறேன். பொறுமை உள்ளவளாக இருந்தேன். அதனாலே ஆண்டவர் தன்னும் பக்கமாய் சேர்த்து கொண்டார். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இன்றைக்குத்தான் ஆண்டவரை தேடுறேன், இன்றைக்குத்தான் தன்றேன் இல்லை. சனிக்கிழமை என்றால் நவநாள் உவாசம், வெள்ளிக்கிழமை என்றால் ஏன் எங்களோட வீடு வழியே வந்தீங்கன்னா 6 மணி என்றால் பின்னேரம் 6 மணி என்றால் ஜெபம், காலையில் 4 மணி என்றால் ஜெபம், காலையில் 4 மணி என்றால் சேர்ச்சு. இப்படி எங்களுடைய காலங்கள் அந்த காலத்தில் போன காலங்களை போல இந்த காலத்திலேயே நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன செய்யுங்க, இந்த காலத்து பிள்ளைகள் என்ன தங்களோட மாம்ச இச்சைகளுக்காக தாய் தகப்பனை பவடக்காயாக்கி விட்டுறது. அது அவங்க தாய் தகப்பனாய் மாறும்போது, அவங்களுக்கு அவங்க பிள்ளைகள் செய்யும்போது, அண்டைக்கு அறியும் போது ஆண்டவர் அதுக்கு முன்னே வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னால் பதில் கொடுக்க வேண்டியவர்களாக இருப்பாங்க. ஆண்டவர் அதுக்கு முன்னே வர்றது ஆண்டவர் பிந்திட்டுன்னு சொன்னால் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்கிற நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் அறுக்கும். நீங்கள் நல்லதை விதைச்சா நல்லதை அறுப்பீங்க. இன்றைக்கு பாருங்கள், நான் நல்லதை அறுத்தேன், இன்றைக்கு நல்லதை கற்றுக்கொண்டேன். இங்கே கற்றுக்கொண்டேன். பண ஆசையை வெறுக்கிறதும் பொருளை வெறுக்கிறதும் தேவன் பக்கமாய் திருப்புறதும் தான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. தேவன் பக்கமாக திரும்புறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நான் பார்த்தே சொல்லுவேனே, அப்படி ஆட்டோமேட்டிக்காகவே சொல்லுவேனே. என் பிள்ளை என்ன படிக்கணும், என் பிள்ளை என்ன படிக்கணும், உலகத்தானும் அதைத்தான் விரும்புகிறான், நீங்களும் உலகத்தான் விரும்புகிறீங்க. பேருந்து அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லை. நீங்கள் 2 எஜமானுக்கு தான் ஊழியம் செய்கிறீங்கன்றது இதிலேயே புரிஞ்சு கொள்ள முடியதாக இருக்குது. நியாயாதிபதி 14:1. சிம்சோன் திப்னாத்துக்கு போய் திப்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருந்தேசனம் இல்லாத பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் மத்தியிலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். பாருங்கோ, அவள் எப்படிப்பட்டவளாம்? அவனுடைய கண்ணுக்கு, அவனுடைய இச்சைக்கு பிரியமானவள். இன்றைக்கு அதுதான் சபையில் நடக்குது பாருங்க. இச்சைக்கு பிரியமானவள் என்று அவள் அழகுள்ளவள், அவள் சௌந்தரியம் உள்ளவள். அங்கே அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, ஒன்றும் இல்லை. அழகு எல்லாரும் அழகு. உங்கள் ஆண்டவருக்கு முன்னாலே எல்லாரும் அழகுதான். கருப்பும் அழகுதான், வெள்ளையும் அழகுதான், எல்லாரும் அழகுதான். கத்தருக்கு முன்பாக எல்லாரும் அழகு உள்ள ஸ்திரீகளாக தான் படைச்சிருக்கிறார் ஆண்டவர். சரியோ? அப்போது அழகுள்ளவள் அந்த அவளை எப்படிப்பட்ட ரூபவதி என்று அவளை குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றார். அப்பொழுது அவன் தாயின் தகப்பனும் சொல்லி நம்ம என்னென்னு கேட்டால், வேண்டாம். இன்றைக்கு தாய் தகப்பன் சொல்கிறது, வேண்டாம், இது வேண்டாம், விடு, இது உனக்கு சரி வராது, இது குடும்பத்தை கெடுக்கிற குள்ளநெறி, இது வேண்டாம். அது விருந்தேசனம் பண்ணப்பட்டவளாக இருந்தானே, விருந்தேசனம் பண்ணப்படாதவங்களாக இருந்தானே, வேண்டாம், இதை விடு, இது உண்ட குடும்பத்துக்கும் இதுக்கும் சரி வராது. கேட்கறது இல்லை, பிள்ளைகள் கேட்காதுகள். அதுக்கப்புறமாக பிரிவினைகள் உண்டாக்கப்படும் போது தங்களுடைய இருதயத்தில் வேதனைப்படுவாங்கள். மனைவிமாருக்கு வேதனையை கொடுக்க மாட்டாங்கள். ஏனென்று கேட்டால், அங்கே மனைவிக்கு வேதனையை கொடுத்தா மனைவி என்ன செய்வாள்? வேண்டாங்கால டபுள் திருமணம் இல்லவா? ஏனென்று கேட்டால் சந்ததியாக வர திருமணம் இல்லவா? அவளுக்கு பிரச்சனை இல்லை. அவள் விட்டுட்டு போனால் இன்னொருத்தனை முடிப்பாள். இன்றைக்கா தானே நடக்குது. ஒருத்தனை விட்டுட்டு இன்னொருத்தனை, இன்னொருத்தனை விட்டுட்டு இன்னொருத்தனை, ஒருத்தியை விட்டுட்டு இன்னொருத்தியை விட்டுட்டு இன்னொருத்தியை. அது மாண்டு மடைஞ்சு மண்ணுக்கு போய் பல்லோத்துக்கு போனா பிறகு செய்கிறது இல்லை. உயிரோட இருக்கையே புதைக்கிறதுக்கு முன்னமே செய்வாங்க. அவள் எப்படிப்பட்டவளாம்?
என் கண்ணுக்கு பிரியமானவள். இன்றைக்கு கண்ணுக்கு பிரியமானவள்ன்ட்டு திருமணம் செய்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்குன்னு பாருங்க. அடுக்கி வைக்கலாம் கணக்கு பேரை. அதுவும் சபைக்குள்ள. அவள் பெலிஸ்தியரிடத்தில் குற்றம் பிடிக்க முகந்தாரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்த. அப்போ பெலிஸ்தியர் மத்தியிலே குற்றம் பிடிக்கிறதுக்காக இவனுடைய கண்கள் அவள் மேலே இச்சிக்கப்பட்டது. சில காரியங்கள் அப்படித்தான் நடக்கும். குற்றங்களை பிடிக்கிறதுக்கு யார்கிட்ட சபையில் இருக்கிற குற்றங்களை ஒருத்தவங்க பிடிக்கிறதுக்கு இதுதான் சந்தர்ப்பம். அவையோட குடும்பம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். தகப்பனும் தாயும் அறியாதிருந்தார். அக்காலத்திலே பெலிஸ்தியர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் நிப்தாலுக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் நிப்தால் ஊர் திராட்சை தோட்டம் மட்டும் வந்தபோது இதோ கெச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கி பலமாய் இறங்கினதனால் அவன் தன் கையிலே ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அவன் போய் அந்த பெண்ணோடே பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். அப்போ சிம்சோனுக்கு கண்ணுக்கு பிரியமானவள். சில நாட்களுக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்கும் உள்ளே தேநீர் கூட்டம் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளிலே எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனோடு அவர்களுக்கு கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததாக அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. அவன் தகப்பன் அப்போ பாருங்க, சில ஆம்பளைகள்லையும் இருக்குது தாய் தகப்பனுக்கு ஒன்றும் சொல்லாமல் செய்கிற காரியங்கள். தாய் தகப்பனுக்கு சொல்லக்கூடாது. எங்களுக்கு வயசு வந்துட்டுது, இதே வயசு வந்துட்டு தாய் தகப்பன் நாங்கள் கல்யாணம் கட்டிட்டோம், நாங்களும் உங்களை பாட்டில் மெலடுகளாகவே இருந்துட்டு போகிறோம்னு நினச்சிருந்தா உங்களை பெற்றிருக்க மாட்டாங்க. அந்த தொப்புள் கொடியும் உறவுகளும் நீங்கள் கள்ள போதகங்கள் கொடுக்குறீங்க பாருங்க, அந்த உறவுகளும் இருந்திருக்காது. தொப்புள் கொடி உறவு என்று சொல்கிறது உங்களுக்கு விளக்கம் இல்லை. அதில் பாருங்கள், விளக்கம் இல்லாத ஒரு பிரசங்கம் போடுறீங்க பாருங்கள். தொப்புள் கொடி உறவு என்று சொல்கிறது, அந்த தொப்புள் கொடியை வெட்டும்போது அந்த பாருங்கள் தொப்புள் இதில் இருக்கும், அது விழும். விளையக்க உலகம் முந்தின காலத்து ஆக்கள் என்ன செய்வாங்கன்னா, அது காஞ்சி விழுந்தோடனே அதை எடுத்து ஒரு வெள்ளச்சீலையில் கட்டி வச்சுருவாங்க. எங்களோட உறவுகள் பிரியக்கூடாது, இதுதான் எங்களோட உறவு, பிள்ளை தாயண்ட உறவுகள் இதுதான். அந்த உறவு பிரியாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த தொப்புள் கொடி எடுத்து காஞ்சதுக்கு பிறகு எடுத்து பக்குவமாக வைப்பாங்க. அதில் தான் என்ன செய்வாங்கன்னு டாக்டர்மார் ஆராய்ச்சி செய்து சில பிள்ளைகள் அடுத்த பிள்ளை என்ன பிள்ளை பிறக்குமெண்டே பார்க்குறாங்களாம். அது நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அந்த தொப்புள் கொடி உறவு எப்படி என்றது நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். அது உங்களுக்கு எங்கே தெரிய போகுது. நீங்கள் அம்மா அப்பாவோட கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு வெளிநாட்டுக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, அந்த அம்மா அப்பா அங்கே கிடந்து பிச்சு பிடுங்கி அது எப்படி கிடந்து சாகுது, எப்படி கிடந்ததுன்றன்னு தெரியாது. அதுகளை பற்றி அக்கறையே இல்லாத ஆக்கள். அப்படி இருக்கும்போது இங்கால வந்து உங்களோட அம்மா அப்பாவையில் கூட்டி கிடந்துட்டு உங்களோட அம்மா அப்பாவைக்கு கீழ்ப்படியாமல் அந்த அதுகள் கிடந்து அப்படியே அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சு திரிஞ்சு, அந்த வீட்டுக்கு ஒரு பக்கம், இந்த வீட்டு ஒரு பக்கம், இந்த வீட்டு ஒரு பக்கம், அந்த வீட்டு ஒரு பக்கம் அலைஞ்சு திரிஞ்சு, அது சேர்ச்சுக்க இருக்கையும் பார்த்துருக்குறேன். சில தாய் தகப்பன்மாரை நான் பார்க்காத தாய் தகப்பன்மாரும் இல்லை, நான் பார்க்காத குடும்பமும் இல்லை. என்னட்ட வந்து சொல்லவும் முடியாது, நான் பல காரியங்களை எடுத்து வச்சு சொல்லலாம் இருக்குது. அப்போ அப்படியும் இப்படியும் தெரிஞ்சபடியா நீங்களும் என்ன சொல்கிறது, விட்டு ஆடுகள் மாதிரி தான் அந்த காலத்தில் சில பிள்ளைகள் வளர்ந்தது. அதுகள் இதுகளை பற்றி சொல்ல போனால் அது சொல்ல முடியாத அளவுக்கு வளர்ந்தது. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவில்லைன்னு சொன்னால் அதுகளை எப்படியான வளர்ப்பில் வளர்ந்துருக்கிறது காரியங்கள் என்று அது புரிஞ்சு கொள்ள முடியும். தாய் தகப்பனுக்கு கண்டிப்பாக கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்குள்ள பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும். ஆனால் அந்த நல்ல பழக்க வழக்கங்களுக்குள்ள இருக்கிறவர்களையும் அந்த போய் என்ன சொல்லுவாங்க, கூடுவாரோட கூடினா தானே வெறும் கேடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த நல்ல பழக்க வழக்கங்களுக்குள்ள இருக்கிறது போல் சேத்துக்களை போய் விழுந்தா இதுகளும் சேராத்தான் போகும்.
இதுகளுக்கும் அந்த பழக்க வழக்கம் வந்துடும். பொய் சொல்கிற பழக்கம் வந்துடும், தில்லுமுள்ளு விடுற பழக்கம் வந்துடும், பண ஆசை வரும், பொருளாசை வரும், மண்ணாசை வரும், பெண்ணாசை வரும். அப்படிப்பட்ட காரியங்கள் சில பேருக்கு வந்து தான் ஆகும். அதனால தான் இன்றைக்கு தாய் தகப்பன்மாருக்கு தான் பேசுவாங்க. யாரே பேசுவாங்க? இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன். நான் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கிறேன்னு வைங்க. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, இல்லைன்னு சொல்லுது. அந்த பொம்பளை பிள்ளை எதை செய்தாலும் எந்த மருமகன் யாரை பேசுவார்? நீங்கள் சொல்லுங்கள். யாரை பேசுவார்? என்னத்தான் பேசுவார்? நீங்கள் என்ன பழக்கம் வச்சிருக்கிறீங்கன்னு தான் பேசுவார். அதே சமயத்தில் மருமகனும் நல்ல மருமகனாக இருந்தால் தான் நாங்கள் மருமகனுக்கும் பக்கபலமாக இருக்க முடியும், மகளுக்கும் பக்கபலமாக இருக்க முடியும். ரெண்டும் கட்டான் என்று வாழ்ந்தால் ரெண்டுக்கும் பக்கபலமாக இருக்க முடியாது இல்லையா? அப்போ இதுக்குத்தான் சொல்கிறது, வளர்ப்புகள் முக்கியம். லவ் பண்ணி போகும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? தாய் தகப்பன்கிட்ட கேட்டுட்டா லவ் பண்ணுறீங்க? இல்லையே. உங்களோட லவ் இருந்தா அதை என்ன மாதிரி அழகுள்ளவளண்டு தன்னுடைய கண்ணாலே இச்சித்தான் பாருங்க. அவனுக்கு பிரியமானவனு இச்சித்தான். இச்சை கடைசியாக பாவம். இச்சைன்றது என்னங்க? இச்சை பாவத்தை விளைவிக்கும். அதுதான் முக்கியம். அவள் தனக்கு பிரியமானவளண்டு கண்ணால் இச்சித்தபடியினாலே அதனால் அவன் அதாவது பாவம், இச்சை பாவம் என்று அறிஞ்சு கொள்கிறோம். இங்கே பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், அவர்கள் அவரை கண்டபோது அவனோட கூட இருக்கும்படி 30 தோழரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். யாரையாம்? அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்திலே போன போது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்பொழுது அப்படி செய்வது வழக்கம். அவர்கள் அவனை கண்டபோது அவர்களோட கூட இருக்கும்படி 30 தோழரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் விருந்துண்ணுகிறதற்கு 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டியையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், உன் விடுகதையை சொல்லு என்றார். நாங்கள் அதை கேட்கிறோம் என்றார்கள். அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றார். அந்த விடுகதை அவர்களாலே 3 நாட்கள் மட்டும் விடுவிக்கக்கூடாதே போயிட்டு. அவள் விடுவிக்கக்கூடாமல் போன போது அவங்கள என்ன செய்கிறாங்க? இந்த விடுகதையை நாங்கள் எப்படியாவது கண்டுபிடிக்க வேணும் என்று சொல்லி போட்டு என்ன செய்கிறாங்கள் என்று கேட்டால், இந்த சிம்சோன் பிரியம் வைத்து கண்ணாலை சித்த பிடாரி இருக்கு இல்லையா, அதுகிட்ட போய் கேட்குறாங்க. நீ போய் சொல்லு, அவர்கிட்ட எப்படியாவது தந்திரமா நீ அந்த விடுகதைக்கு பதில். அப்போது ஒரு பெண்ணால் எல்லாம் ஆக்கையும் முடியும் அழிக்கவும் முடியும்ன்றது இந்த வேதம் சொல்லு. ஒரு பெண்ணாலே எல்லாம் கூட ஒரு குடும்பத்தை கெடுக்கவும் முடியும், ஒரு குடும்பத்தை உயிர்ப்பிக்கவும் முடியும். பெண்கள் நீங்கள் பெண்களை பற்றி நான் சொல்லுவேனா இருந்தால், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று தான் சொல்லுவாங்க. ஏனென்று கேட்டால், ஒரு குடும்பத்தை அழிக்க வேணும் என்று நினைச்சா ஏதோ ஒரு காரியத்தை செய்து அழிச்சு போடுவாங்க. அதை ஆக்க வேணும் என்று நினைக்கிற ஒரு இடத்துல பார்க்குற நீதிமொழியிலே ஆக்கும் பாருங்க. நீதிமொழியில் பார்க்கிறவன் அவள் என்ன செய்கிறாள் என்று கேட்டால், தன் கையினால் வேலை செய்து இரவும் பகலும் வேலை செய்து உழைக்கிறது. நான் இந்த இதில் எழுதி வச்சிருக்கிறேன். எனக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. நான் உங்களுக்கு மற்றத்தரம் வரும்போது, அடுத்த முறையும் வரும்போது இதோட நான் வர்றேன். எழுதி வச்சதை நான் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். நான் இதில் கணக்கு எழுதி வச்சிருக்கிறபடியாக பெண்களுக்குத்தான் அது கூடுதலாக எழுதி வச்சிருக்கிறேன். தயவு செய்து பெண்கள் இந்த அழிக்கிற குணம் இருக்கக்கூடாது பெண்களுக்கு. அழிச்சா லோத்தின் மனைவியை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீங்க தானே. லோத்தின் மனைவி என்ன செய்தாலாம்? ஆஸ்திகளை திரும்பி பார்த்ததுனால உப்புத்தூண் ஆகினாலாம். கடைசி காலத்தில் நீங்கள் உப்புத்தூண் ஆகாதபடிக்கு, நீங்கள் அடிஞ்சு போகாதபடிக்கு, மற்றவங்களுடைய குடும்பத்தை கெடுக்கிறது, மற்றவங்களுடைய சபைக்கு வருகிற குடும்பங்களை கெடுக்கிறது, அவங்களுக்கு கதவக்கணம் வைக்கிறது, அவங்கள நீங்கள் சும்மா நோகடிக்கிறது, இதெல்லாம் பாஸ்டர்மாருடைய மனைவிமாருக்கு கூடாத காரியம். நாளைக்கு உங்களை விசாரிக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவர் உபதேசிக்கிறவர்களையும் விசாரிப்பார் கண்டிப்பாக. என்னடா நீங்கள் செய்து கொண்டே நீங்களே அதுகளை நீங்களே செய்கிறீங்கள், மற்றவர்களுக்கு மாதிரி அதை செய்ய வைக்கிறீங்க.
சும்மா இருக்கிறவங்கள செய்ய வைக்கிறீங்க. ஏன்னா உங்களை போல அவங்களும் பாவத்தில் விழ வேணும். ரெண்டாதான் உங்களோட குணம். சும்மா இருக்கிறவங்கள பாவத்தில் விழுத்த வேணும். நாங்கள் பாவத்தில் விழுந்தனாங்க, ஏன் அவங்க பாவத்தில் விழுந்தா என்னண்டா மாதிரி அந்த நினைவுகள் உங்களுக்குள்ள இருக்கிறதால தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீங்க. தயவு செய்து அப்படிப்பட்ட காரியங்கள் எந்தெந்த சபையில் இருந்தாலும், சபைகள் இன்றைக்கு பிரிந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், பெண்களால் தான் அறவாசி சபைகள் பிரியுது. பெண்கள் கதைக்கக்கூடாத கதைக்கிறது, கேட்கக்கூடாது, பிள்ளைகளை கெடுக்கிறது, பிள்ளைகளை நாசம் இருக்கிறது. எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு தான் முதல் யோசிக்க வேணும். எங்களோட பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு கீழ்ப்படிஞ்சாங்களா? நீங்கள் வந்து மற்றவங்களை உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க சொல்கிறதுக்கு உங்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிஞ்சாங்களா? இல்லையே. அதை கையாளுற முறைகள் இருக்கு இல்லையா? உங்களோட பிள்ளைகளே கையாள மற்றவனை விடாது. ஏன் உங்களோட சபையிலேயே ரம்செட் அடிக்கிறவங்களே குடிக்கிறாங்க. ஒரு காலத்தில் என்ன திருமணம் செய்கிறதுக்கு முன்னமே குடித்தாங்க. திருமணம் செய்கிறதுக்கு 1 கிழமை 2 கிழமைக்கு முன்னமே குடித்தாங்க. இப்படி பல சபைகளில் பல காரியங்களை அடுக்கலாம். ஆனால் அது வந்து அவங்களாத்தான் திருந்த வேணும். ஒரு தப்பு செய்கிறவன் தானாகத்தான் திருந்த வேணும். நாங்களே தப்பு செய்து கொண்டு இன்னொருத்தனை போய் திருத்த முடியுமா? இல்லையா? முடியாதே. நாங்கள் செய்த தப்பை நாங்கள் உணர்ந்து அவங்களுக்கு காண்பிக்கணும். நாங்கள் இந்த தப்பு செய்தோம், அதனால் நீங்கள் செய்யாதீங்க இனிமேலன்ட்டு. உங்களோட தப்புகளை நீங்கள் மறைச்சி வச்சுக்கொண்டு மற்றவனை தப்புன்னு 4 பேருக்கு முன்னால் நீங்கள் மரியாதை இல்லாமல் செய்தால், அது நாளைக்கு உங்களை மரியாதை இனம் இல்லாமல் படுத்தினாங்கன்னா என்ன செய்வீங்க? ஏன்னா உங்களோட காரியங்கள் தெரிஞ்சவங்க. இப்போ என்னட்ட கேட்டிங்கன்னா, நான் வந்து என்ன பிள்ளைன்னு சொல்லுவீங்கன்னா, அந்த இடத்துல உங்களையே நான் பிள்ளையாக்கி வச்சுட்டு போனேன்டா ஓகேயா? அப்போ தன் பாவத்தை மறைக்கிறவன், மற்றவனுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைவான். அதையும் அறிக்கை செய்து விட்டு விட வேணும். ஏண்டா எவனுடைய பாவத்தை நீ மூடுறியோ அப்போ உன்னுடைய பாவம் மூடப்படும். உன்னுடைய பாவம் எப்படியா வந்து நிற்குமா? வெளிக்கிறங்கமாக வந்து ஆடும். நீ செய்த பாவம் எல்லாம் வெளிக்கிறங்கமாய் ஆடும். அவன் செய்த பாவத்தை நடு ரோட்டுக்குள்ளே தானே கொண்டு வரேன், நடு சபையில் கொண்டு வரேன். கதிரையை போட்டுட்டு வச்சு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் செய்த பாவத்தை நடு கதிரையில் வச்சு கொண்டு உங்களை இருத்தி போட்டு அவங்க நடு உச்சியில் குட்டுவாங்களா இருந்தால் என்ன செய்வீங்க? அதனால தானே ஆண்டவர் ஒருத்தர் சொல்லியிருக்கிற பிரசங்கிக்கிறவர்களை ஆகாதவர் என்று தள்ளப்பட்டு போய்விடாதபடிக்கு சபைகளை காத்துக்கொள்ள வேணும். சபையில் வர்ற ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள வேணும். வாலிபர்களை காத்துக்கொள்ள வேணும். அதங்க சபையில் எனக்குத்தான் உனக்குத்தான் அடிபாடே ஒழிய இந்த ஊழியத்தை எனக்குத்தான் அந்த ஊழியத்தை என்ன பாருங்க, ஊழியம் எல்லாம் பறிமுதல் போகுது. கொடுத்தவன்ற ஊழியத்தையே பறிச்சு எங்கே கொடுக்குறீங்க? ஊழியத்தை எங்கே பறிக்க சொல்லி இங்கே இருக்குது. கொடுத்த ஊழியத்தை மோசை மரணம் பரியந்தவன் நடத்தினான். 12 அப்போஸ்தலர் கொடுத்த ஊழியத்தை மரண பரியந்தவன் நடத்தினாங்க. நீங்கள் என்ன பறிச்சு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் முடிசூட்டி கொடுக்குறீங்க. ஊழியத்துக்கு வாரம் நான் பிறகு அவனுக்கு சிறு வயதிலேருந்து கொடுத்த ஊழியங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்ககிட்ட இருந்து ஒவ்வொரு ஊழியத்தையும் பறிச்சு கொடுக்குறீங்க. பறிக்காதீங்க, போடுங்க. ஆக்களை ஏன் பறிப்பான்? போடுங்க. இன்னும் வளரு. வளர்ச்சிக்கு மேலான வளர்ச்சி, தேவ வளர்ச்சி தான் வேணும். நான் என்னுடைய கணவருக்கு நான் சொல்லியிருக்கு, என்னென்னு கேட்டால் ஊழியத்தை திருப்பி கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம். அது ஆண்டவர் அந்த ஊழியம்ட்டா நிலைச்சி நிற்கும். மனுஷரால் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் நிலைக்கவே மாட்டாது. கர்த்தர் கொடுத்தால் உண்டை எடுக்கவன் மட்டும் அவராகத்தான் எடுப்பாரே ஒழிய, மற்றபடி மனுஷனை எடுக்கிறதுக்கு மனுஷனை கை வைக்கிறதுக்கு விட மாட்டார். அது நான் ஊழியத்துக்கு பிறகு வரேன். நான் இங்கே பெண்கள் வந்து எப்படியா நடைமுறையில் வர வேணும்.
கணவன் காரியங்களை கொண்டு போய் தாக்கி கொண்டு போய் கொடுக்குறது. கணவன் இப்படி கதைச்சார், கணவன் அப்படி கதைச்சார், கணவன் அம்மாவை பேசினார், கணவன் அவர்கிட்ட அக்காவை பேசினார், கணவன் அண்ணாவை பேசினார், கணவன் காரியம் எல்லாம் கொண்டு போய் எங்கள் சிம்சோன் மனைவி அவள் கொண்டே கொடுத்தது மாதிரி கொண்டு போய் எங்கள் தாயிட்ட கொட்டுறது. வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. நீ இருளிலே கதைக்கிறத காது கொடுத்து கேட்குற ஆண்டவர் வெளியரங்கமாக கொண்டு வருவார் என்பதை பிள்ளைகளும் மறக்கக்கூடாது, பெற்றோர்களும் மறக்கக்கூடாது. பிள்ளைக்கு பொய்யை கற்றுக் கொடுக்குற பெற்றோர்கள், குடும்பத்தை குலைக்க வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர்கள், பணம் வந்தால் தாராளமாக கேட்டு வாங்கலாம். ஒருத்தட்டை படிப்பை கேட்டு தாய் தகப்பனை கேட்டு வாங்க. நான் கேட்குறேன், பணத்தை கொண்டு தாய் தகப்பனை வாங்குவீங்களா? இன்றைக்கு வாங்குறாங்க. வாடகத்தாய் வாடகத்தாயைத்தான் வேண்ட முடியும். அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற உறவை வாங்க முடியாது. இங்கே நாங்கள் பார்க்குறோம், லூக்கா 11:27 பார்க்குறோம். என்னென்று கேட்டால், உம்மை சுமந்த கற்பம் நீர் பால் உண்ட முனையும் பாக்கியம் உள்ளது. அப்போ ஒரு தாயிட்ட இருந்து பால் குடித்து வளர்கிற பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கணும்? நீங்கள் பால் கொடுத்தீங்களா? இந்த வெளிநாட்டில் பால் கொடுக்குறீங்களா? மாப்பாலை கரைச்சி கொடுத்துட்டு அதெல்லாம் இந்த மாப்பால் மாதிரியே பிள்ளைகள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா, குணசாலியான இப்போ பொம்பளைகளாக இருக்கணும். அவளை இந்த உடையில், நடையில், பார்வையில், பேச்சில், சிந்தனையில் எல்லாத்துலேயும் நட்பழக்க வழக்கங்கள் இருக்கணும். பார்க்குறது அம்மா ஒரு பார்வை பார்த்தா மகள் ஒரு பார்வை பாருங்க. அப்போ அம்மாவையும் பார்வையும், அம்மாவோட பார்வையும் மகளுடைய பார்வையும் உண்டா இருக்குன்றீங்க பாருங்கள். அதுக்குள்ள என்ன பிசாசுண்டா ஆடுதாட்டு. கொள்ளிவால் பிசாசு நிற்கும். ஆரை கொளுத்தி பத்தை போடுவோம்ன்ற பிசாசு தான் நிற்கிறது. தயவுசெய்து அப்படிப்பட்ட இதுகளோடு நீங்கள் சபையில் வந்து நிற்கிறதால பிரயோஜனமே அல்ல. நீங்கள் வீட்டிலேயே இருந்துடலாம். என்னென்னா ஒரு பேய் போய் 7 பேயை கொண்டு வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சபையில் ஒரு கணவனுக்கு தூணா நிற்க வேண்டியவள்லாம் மனைவி. ஒரு குடும்பத்துக்கு கணவனுக்கு தூணா நிற்க வேண்டியவள்லாம் மனைவி. அந்த குடும்பத்தை குலைச்சி இந்த குடும்பத்தோட வாழணும், இந்த குடும்பத்தை குலைச்சி அந்த குடும்பத்தோட வாழணும், இந்த சபையை கெடுத்து அந்த சபையோட இதெல்லாம் வாழ்க்கை. இதெல்லாம் ரெண்டகத்தனம் செய்கிற வாழ்க்கை. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. தயவு செய்து எடுத்து போடுங்க. கர்த்தருக்கு பிரியமானதன்படி நடக்க பாருங்கள். நான் மிகுதி இன்னும் கிடக்குது உங்களுக்கு. சபையை குறித்து நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டியது இருக்குது. வெளிப்படுத்தலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். குறைவுண்டு 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 குறைவுண்டு. எல்லா குறையையும் ஆண்டவர் யாருக்கு சொன்னவரா? தூதனுக்கு. எந்த தூதன்? பிரசங்கம் கொடுக்குற தூதர்களுக்கு. பிரசங்கம் நீங்கள் யார் இருந்தாலும் கொடுத்துட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் கொடுக்குற பிரசங்கம் உங்களுக்கும் எடுத்து, உங்கள் பிள்ளைகளுக்கும் எடுத்து, அடுத்தவனுக்கு மட்டும் எடுக்கும்போது அதில் எந்த பிரிவினையும் பாகப்பிரிவினைகள் வராது. பாசம்தான் வரும். நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து பாசத்தை வாங்கிடுவீங்களா? அன்பை வாங்கிடுவீங்களா? விலைக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியை விலைக்கு கொடுத்து வேண்டிடுவீங்களா? இல்லை சமாதானத்தை வேண்டிடுவீங்களா உங்களோட பணத்தை கொடுத்து? சந்தோஷத்தை வேண்டிடுவீங்களா உங்களோட பணத்தை கொடுத்து? இல்லை ஒரு மனத்தை வேண்டிடுவீங்களா உங்களோட பணத்தை கொடுத்து? உங்களோட பணமும் நீங்களும் நாசமாக போவதாக என்று பேதுருவே சொன்னான். அப்படியான வாழ்க்கை வாழ்கிறது விட்டு விடுங்க. கர்த்தருக்கு பிரியமாக வாழ நினைங்க. எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் அடுத்த வேலைகள் இருக்கிறபடியாக நான் எனக்கு கொஞ்சம் ஆக்கள் வரிகினம் வர்றபடியாக இத்தோடு நான் இந்த 1:30 மணித்தியால் உங்களுக்கு முடிக்க வேண்டி கிடக்குது. மீண்டும் திரும்பவும் இதே வார்த்தையோட மிகுதியை கொண்டு வருவேன். வந்து பெண்களுக்கு தான் கூடுதலாக சொல்கிறேன். கேட்டால் தயவு செய்து பொம்பளைகளுக்கு தான் சொல்கிறோம். குடும்பத்தை குலைக்காதீங்க, சபையை குலைக்காதீங்க. சபையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் முதல் உங்களோட மனச்சாட்சியை நீங்கள் தொட்டு மற்றவனை குற்றப்படுத்துங்க. சும்மா பாவம் செய்யாதவனை பாவம் செய்தான்னு சொல்கிறது, கண்டா கதைச்சா தப்புன்னு சொல்கிறது, பேசினா தப்புன்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் பேசும்போது, உங்களோட பிள்ளைகள் பேசும்போது உங்களுக்கு அது தப்பாக தோணாது. அடுத்தவன் பேசும்போது தப்பாக தோணுதுன்னு சொன்னால் அப்போ நீ நிற்காத, வெளியில் போ.
ஏன் நிற்கிறேன்? உனக்குள்ள பொல்லாத பிசாசும் பிள்ளைக்குள்ள பொல்லாத பிசாசுன்னு ஆடுதண்டா அடுத்தவனையும் கெடுக்கிறேன். சில பேருக்கு சபைகளுக்கு போக விருப்பம் இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்களே சொல்கிறாங்க, இதுதான் கூடுவாரோட கூடினா தானே வெறும் கேடண்டா மாதிரி இங்கே பெண்களோட கூடினா பெண்களுடைய வாயை சொல்லியா வேணும் சபையில். சபைக்குள்ள சொல்லியா வேணும். பின்னால் நின்று அரட்டை அடிக்கிற பெண்களும் உண்டு, முன்னால் நின்று வார்த்தைகள் கேட்குற பொம்பளைகளும் உண்டு. கூடுதலாக வந்து நான் சொல்கிறேன் குறை நினைக்கக்கூடாது. ஒரு சில பாஸ்டர்மாருடைய மனைவிமார், எல்லா பாஸ்டர்மாருடைய மனைவிமாரையும் நான் சொல்ல மாட்டேன், நான் பார்த்தது கிடையாது. நான் பார்த்தா சொல்லுவேன், ஆக்கள் எப்படிப்பட்ட ஆக்கள்னு சொல்லுவேன். எது கேட்டால் நான் மனுஷர்கிட்ட ஆண்ட பிரசங்கியில் சொல்லப்படுறதில்ல, எல்லாம் மாயம் மாயம் மாயம், இந்த உலகத்தில் எல்லாம் மாயம், வானத்துக்கு பூமியிலும் கீழானவைகள் எல்லாம் மாய. அப்போ மனுஷனே மாயதான். சரியா? அப்போ மனுஷருக்குரியதை தேடாமல் தேவனுக்குரியதை தேடுங்க. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்லுங்க, உலக பொருட்களினாலே நண்பர்களை சம்பாதித்து கொள்ளுங்கள். பூமியில் எதையும் சேர்த்து வச்சிங்கன்னா அது துருத்தி பிடிக்கிறது மட்டும் இல்லை. இப்போ கள்ளனே அடித்து கொண்டு போகிறான். மற்றது இந்த பாருங்கோ, இப்போ சட்டங்கள் வருகுது பாருங்கோ, சட்டங்களுக்கு நீங்கள் தலை கொடுக்க முடியாத சட்டங்கள் வரும். அதனால் பயந்து கத்தருக்கு பயந்து கத்தருடைய நீதியிலே நடவுங்க. கத்தரோட ஐக்கியமாக இருக்க பாருங்க. பயத்தோடு வாழுங்க, சந்தோஷத்தோடு வாழுங்க, சமாதானத்தோடு வாழுங்க. அதுதான் வாழ்க்கை. நீங்கள் வச்சுருக்கிற பணத்தோடு வாழ்கிற வாழ்க்கை அதுவும் வாழ்க்கை அல்ல. ஒரு மனுஷனோட வாழாமல் ஊமை மாதிரி வீடுகளுக்குலேருந்து ஊமை மாதிரியே நடந்து கொண்டு ஐக்கியமாக இல்லாமல் ஐக்கியம் சும்மா தேவையற்ற கதைகளை கதைக்கிறத விட தேவையானதுகளை கதைச்சு பாருங்க. அது கத்தருக்கு பிரியமாக இருக்கும். புது ஆத்துமாக்கு முன்னால் என்ன கதைக்கணும், பழைய ஆத்துமாக்கு முன்னால் என்ன கதைக்கணும்னு தெரியாத கூட்டம். அப்போ தெரிஞ்சால் என்னன்னு இருக்கு. தயவு செய்து எப்படி நடக்க வேணுமென்று கற்றுக்கொள்ளுங்க. நான் மீண்டும் ஒரு வார்த்தையோட உங்களோட மத்தியில் வருவேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்ல வேணும். நீங்கள் பாருங்கள், இதன்படி நடக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னு கேட்டால் ஆண்டவர் பார்க்குறார், இந்த வார்த்தைகளை கேட்குறவன் ஒவ்வொருத்தனும் நடக்க வேணும். முக்கியமாக சபையில் வந்து மேப்பன்மாருடைய மனைவிமாருக்கு தான் இது. என்னோட மேப்பருடைய மனைவிமார் தான் இப்போ அதிகமான பாவத்தில் விழுகிறாங்க, அதிகமான வார்த்தைகளால் விழுகிறாங்க. சும்மா நாம நம்மளோட பிள்ளைகளை ஆராய்ந்து பார்ப்போமாண்டா மற்றவர்களை குற்றம் தீர்க்க மாட்டோம். சும்மா கிடக்கிறவனுக்கெல்லாம் கதை கட்டி அவங்கள சபையை விட்டு ஓட வைக்கிறது. சபையில் நிற்கிறதுக்கு ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. உங்கள் பிள்ளைகள் தப்பு செய்யும்போது உங்களோட பிள்ளைகளை தண்டிக்காமல் மற்றவனை தண்டிக்கிறதுல என்ன காரணம் இருக்குது? இதெல்லாம் பிள்ளை. உங்களோட பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க, நீங்களும் கற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் கொஞ்சம் சபை வளர்ச்சிக்கு வரும். சபை வளர்ச்சிக்கு மேலே வளர்ச்சி வேணுமா இருந்தால் வார்த்தைகள் வளரும். வார்த்தைகளில் வளர்ந்தால் தான் வளர்ச்சி வரும். பிள்ளை படிக்கணும்னு சொல்லி அம்மா பட்டி 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 படி என்று சொல்லி இந்த இதை படின்னு சொல்லி பாருங்க, பிள்ளை படிக்குதா இல்லையான்ட்டு. இப்போ பிள்ளைகளுக்கு படிப்பை விட ஜெபம் முக்கியமே கிடையாது. சும்மா அனுப்பான பொழுதுபோக்குக்கு போய் அங்கே கத்துறது சுவிட்சில். நாங்களும் விசுவாசிகள், நாங்களும் பாசத்த பிள்ளைகள், நாங்களும் ஊழியக்கார பிள்ளைகள், நாங்களும் விசுவாசிகள், நாங்களும் பிரசங்கி மாற்ற பிள்ளைகள், அப்படி இப்படின்னு சொல்லி ஆராதிக்கிறது, துதிக்கிறது. ஜெபிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை. எங்கே உங்களோட சுயேட்சையில் வாலிப பிள்ளைகளை ஜெபிக்க வச்சு பாருங்கள். இங்கே ஜெபிக்கிறாங்க வாலிப பிள்ளைகள், கேட்க சும்மா அந்த மாதிரி கிடக்குது. கற்றுக் கொடுத்தா தானே கடைப்பிடிக்க முடியும். இல்லைன்னா சொல்வதை செய்து முடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லையே. ஜெபிச்சவனையும் ஜெபிக்காமல் வைக்கிறது, துதிச்சவனை துதிக்காமல் வீட்டை வைக்கிறது. வீட்டில் ஜெபிக்கிறதுக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா மெக்கு பிடிச்சா தான் பேரும் புகழும் பெறும். இந்த மெக் இருக்கு பாருங்கள், இந்த மெக்கை பிடிச்சனுண்டா தான் எனக்கு பேரும் புகழும். இதெல்லாம் கொண்டு போய் எந்த காலத்தில் மெக்கு பிடிச்சி பிரசங்கிச்சவங்க இருக்கிறாங்க சொல்லுங்கள். 12 அப்போஸ்தலர் மெக்கை பிடிச்சி கொண்டு தெருவா தெரிஞ்சாங்க, அல்ல சபைகளுக்கு மெக்கை பிடிச்சி கொண்டு தெரிஞ்சாங்க. இந்த மெக்கை கொடுத்தா தானே பிரசங்கிப்பினமா. நான் ஒரு சகோதரனை அறிவேன், மெக் இல்லாமலே பிரசங்கம் பண்ணுவான். அது எனக்கு பிடிச்ச காரியம். மெக்கை பிடிச்சோன்னே நான் யார் தெரியுமான்றது மாதிரி போகிறது வேஸ்ட். புகழுக்கும் புகழ்ச்சிக்குமாக உங்களோட புகழுக்கும் புகழ்ச்சிக்குமாக ஆண்டவரை தேடாதீங்கோ. ஆண்டவருக்கு புகழுக்கும் புகழ்ச்சிக்காக ஆண்டவரை தேடுங்க. இதைத்தான் நான் சொல்கிறது. மீண்டும் உங்களுக்கு மத்தியிலே தேவ வார்த்தைகளை கொண்டு வருவேன்.
இத்தோட முடிக்கிறேன். தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. கொடுத்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமென் என்றும் உள்ள வார்த்தைகளப்பா. நீர் கொடுத்தது நல்ல ஞானமுள்ள ஸ்திரிதான் ஐயா. வீட்டை கட்டுவாள், ஞானம் இல்லாதவளோ இடித்து போடுவாள் என்று பார்க்கிறோம் சுவாமினி. ஞானமுள்ளவர்கள் சபையை கட்ட வேணும் ஆண்டவரே. வீட்டை கட்ட வேணும் ஐயா. வீட்டில் குடும்பங்களை கட்ட வேணும் ஆண்டவரே. இயேசுவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க தாய் தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாய் ஆவியானவர் தாமே உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரத்திலே ஒவ்வொருத்தரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. கேட்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஐயா, கேட்கிறதற்கு ஆண்டவரே தகப்பனே ஐயா, காதுகளையும் இருதயங்களையும் திறக்கிற பிள்ளைகளாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயங்களை கொடுங்கப்பா. எங்களை நாங்களே ஆராய்ந்தறிந்தால் ஆண்டவரே மற்றவர்களை குற்றம் சாட்ட மாட்டோம் என்று எழுதியிருக்கிறது ஐயா. குற்றம் இல்லாதவர்களாய் ஆண்டவரை கரதரையற்றவர்களாய் வாழ கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் வரும்போது ஆண்டவரை விசுவாசத்தை காணப்படும், நீதிமானை காணப்படும், ஐக்கியமுள்ள பிள்ளைகளை காணப்படும், அன்புள்ள பிள்ளைகளை காணப்படும், ஒருமனமுள்ள பிள்ளைகளை காண வேணும் ஐயா. விசுவாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கப்பா ஆண்டவரே, உம்மை தேடுகிற உத்தம இருதயமுள்ள பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறேன் ஐயா. வீடுகளையும் ஆண்டவரே கட்டி எழுப்புங்க. எந்த வீடுகளுக்குள்ள பிரிவினைகளின் ஆவிகளை ஆண்டவரே கத்தாவை வைத்திருக்கிறார்களோ, நுகத்தடிகள் கழுத்துக்களை வைத்திருக்கிறார்களோ, அந்த நுகத்தடிகள் முறியவும் பிசாசின் கிரியல் அழிக்கவும் ஆண்டவரே வேணும் ஆண்டவரே. தகப்பனே, பொல்லாத பிசாசின் நுகத்தடிகள், பொல்லாத பிரிவினைகளின் ஆவிகள் நசரேயராய் இயேசுவின் நாமத்தினாலே அவனுடைய கிரியல் அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய திருப்பாத்திரை ஒப்புக்கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.